அன்பு உள்ளங்களே, பகவத்கீதையினுடைய ஒவ்வொரு யோகமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இங்கு நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் 15வது அத்தியாயமான புருஷோத்தம யோகம். இறைவன் பல நிலைகளிலே இருக்கிறான். அதிலே புருஷோத்தமன் என்கின்ற அந்த உயர்ந்த நிலை என்ன என்பதை இங்கு கண்ணபரமாத்மா விவரிக்கிறார். அந்த புருஷோத்தம நிலையை யார் அறிகிறானோ அவன்தான் மோட்சத்திற்கு செல்ல முடியும், பரமபதத்திற்கு செல்ல முடியும் என்று அறுதியிட்டு கூறுகிறார். அதை விவரிக்கின்ற ஒரு யோகம்தான் இந்த புருஷோத்தம யோகம். இந்த புருஷோத்தம நிலை விவரிப்பதற்கு முன்னால் வேதங்களை பற்றி சொல்லுகிறார். வேதாந்திகள் என்று பிரபலமாக இருக்கிறார்கள். வேதாந்த மடங்கள் நிறைய இருக்கின்றன. வேதாந்தம் என்று சொன்னால் வேதத்தை அந்தமாக உடையது. இந்த புருஷோத்தம யோகத்தை பற்றி கண்ணபரமாத்மா சொல்வதற்கு முன்னால் வேதங்களை பற்றி சொல்லுகிறார். வேதாந்தம், அந்தம் என்றால் முடிவு என்று பொருள். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி. அந்தம் என்றால் முடிவு. வேதாந்தம் என்றால் வேதமே முடிந்த முடிவான பொருள் என்று கொண்டு சொல்லுவார்கள். ஆனால் அந்த வேதத்தை பற்றி கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்பது நம் கையிலே தகவலே கிடைக்காது. ஏனென்றால் பகவத்கீதை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. நீ விருப்பப்பட்டால் தான் படித்துக் கொள்ள வேண்டும். அதனால் அந்த அறியாமை மக்களிடம் இருக்கும். அதனால் அவர்கள் எளிதாக வேதாந்தம் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். உண்மையில் கிருஷ்ணர் வேதத்தை ஏற்கவே இல்லை. கீதையை படித்தால் தெரிகிறது, வேதத்தை ஏற்கவே இல்லை. இன்னும் கூட சில யுத்த அமைப்புகளை கூட சொல்லுகின்றன. அவர்களே கூட நீங்கள் நடைமுறையில் எப்படி இருக்கிறதோ, ஆனால் அவர்கள் கொள்கை அளவிலே நாங்கள் வேதத்தை ஏற்பதில்லை என்று சொல்கிறார்கள். இந்த அமைப்புகளே பிரபலமாக இருக்கிற இந்த அமைப்பிலே நாங்கள் வேதத்தை ஏற்பதில்லை, இந்த வர்ணாசிரம தர்மத்தை நாங்கள் ஏற்பதில்லை என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அந்த கீதையில் கிருஷ்ணர் இந்த வேதத்தை பற்றி சொல்லுகிறார். அந்த வேதம் ஒரு அரச மரத்தினுடைய இலைகளாக இருக்கிறது. அந்த அரச மரம் மேலே வேறும் கீழே கிளையும் உள்ள ஒரு இனம் புரியாத மரம் என்று சொல்லுகிறார். நமக்கு நாம் பார்க்கின்ற மரங்கள் எல்லாம் கீழே வேறும் மேலே இலைகளும் தான் இருக்கும். ஆனால் கிருஷ்ணர் உதாரணப்படுத்தும் பொழுது மேலே வேறும் கீழே இலைகளும் உள்ள ஒரு இனம் புரியாத ஒரு அரச மரம் இருக்கிறது. இந்த மரத்தின் இலைகள் தான் வேதங்கள் என்று சொல்லுகிறார். சரி, அதனால் என்ன? இந்த வேதங்கள் என்ன செய்கின்றன என்பதை தயவுசெய்து நன்றாக கேட்டுக்கொள்ள. அடிக்கடி சொல்ல முடியாது. சொன்னால் எனக்கு துவேஷ புத்தி என்று சொல்லிவிடுகிறார்கள், வேறு ஏதோ சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் என்னால் அடிக்கடி சொல்ல முடியாது. கிருஷ்ணன் சொன்னது ஒரு முறை சொல்லுகிறேன். தயவுசெய்து மனதில் ஆழப்பதிய வைத்துக் கொள்ளுங்கள், முன்னேற விரும்புகிறவர்கள். அவர் சொல்லுகிறார், இந்த வேதங்கள் குணங்களை செழிப்படைய வைத்து விஷயங்களை தளிர்விட்டு வளரச் செய்து அதன் விழுதுகள் கீழ்நோக்கி பரவி மானிடர்களுக்கு இடர்களை விளைவிக்கும் கர்மங்களை பரப்பி வருகிறது. மானிடர்களுக்கு இடர்கள், துன்பங்களை தருகின்ற கர்மாவை இது ஏற்படுத்தி விடுகிறது வேதங்கள்னு தெளிவாக சொல்கிறார் கிருஷ்ணர். இது நான் படிக்கும்போது எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. என்னடா கிருஷ்ணர் என்ன சொல்லுகிறார், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வேதம், வேதாந்தம், வேதாந்திகள் என்று பெரிய பெரிய ஆச்சாரியார்கள் அதை பற்றி புகழ்ந்து பேச பேச உடனே நமக்கெல்லாம் புலகாங்கிதம் அடைந்து கிருஷ்ணர் சொன்னதை ஓரம் தள்ளிவிட்டு அவைகளையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளும். இதுதான் இந்து மதம் என்று ஆக்கிவிட்டார்கள். அப்ப கிருஷ்ணர் சொன்னது இந்து மதம் அல்லையா? கேட்க மாட்டான், கேட்கக்கூடாது. அடிமை புத்தி தான் நாங்கள் வேலை செய்ய வேண்டும். கிருஷ்ணர் சொல்கிறாரு. அப்ப கிருஷ்ணர் பெரியவரா, இவர்கள் பெரியவர்களா? இவர்கள் இந்த சொற்பொழிவை கேட்டால் அதற்கேற்ற மாதிரி அது எதை வேறு விதமான அந்த சாமர்த்தியமாக ஏதோ செய்கிறார்களே தவிர உண்மையை தேடுகிறார்களாகவோ, அது பாரபட்சம் இல்லாமல் உண்மையை பேச வேண்டும் என்ற ஒரு நியதி இல்லாமல் இருக்கிறார்கள் இவர்கள். இந்த வேதாந்தத்தை பரப்புகிறார்கள். அதான் மிகவும் வருத்தமான ஒரு விஷயம். பாரபட்சம் இல்லாமல் சொல்ல வேண்டும். கிருஷ்ணருக்கு இந்த வேத கீதையிலே இதிலே ஒப்புதல் இல்லை, அதில் ஏற்பு இல்லை. அவர் தெளிவாக சொல்லுகிறார், இந்த
வேதங்கள் என்பவை குணங்களை தளிரச் செய்து, விஷயங்களை தளிரவிட்டு வளர செய்து, அதன் விழுதுகள் கீழ்நோக்கி பரவி மானிடர்களுக்கு துன்பங்களை விளைவிக்கின்ற கர்மாவை பரப்பி வருகிறது சொல்லுகிறார். இவ்வளவுதான். நான் ஒரு முறை தான் இதை சொல்லுவேன். நீங்கள் தான் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது என்னால் அதை அதிகமாக சொல்ல முடியாது. இந்த வேத மரத்திற்கு உருவம் இல்லை, ஆதியோ அந்தமோ நடுவோ இல்லை. இதற்கும் ஆதியோ அந்தமோ நடுவோ இல்லை. எப்படி பிரகிருதி என்கின்ற இயற்கைக்கு இவையெல்லாம் இல்லையோ அதே போல இந்த வேத மரத்திற்கும் இவையெல்லாம் இல்லை. இதை என்ன செய்யணும்னு சொல்ற கிருஷ்ணர் திரும்பவும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்க. நன்றாக வேரூன்றி இந்த மரத்தை திடமான வாளால் வெட்டி வீழ்த்தி விட வேண்டும்னு சொல்றார். கிருஷ்ணர் வெட்டி வீழ்த்தி விட சொல்லுகின்ற விஷயத்தை நாம் இந்து மதம் என்று வளர்த்து கொண்டிருக்கிறோம், தண்ணீர் ஊற்றி அதற்கு. இப்பொழுது புரிகிறதா ஏன் இந்து மதம் சீன தேசம் அடைகிறது, ஏன் ஆப்கானிஸ்தான் போன்ற பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் காணாமலே போய்விட்டது? இந்த தவறானவர்கள் அதிகார மையங்களை பயன்படுத்தி, அடுத்தது பிரச்சார யுக்தியை பயன்படுத்தி அவர்களுக்கு முக்கியத்துவம் வருகிறது என்கின்ற விஷயத்தை பெரிதுபடுத்தி விளம்பர யுக்தி செய்து விடுகிறார். அவ்வளவுதான். அது நமக்கு இந்த தகவல் வந்து சேர்ந்தால் அது பொய் என்று புரிந்துவிடுவதனால் இந்த மாதிரியான உண்மை தகவல் நம்ம கையிலே வந்து சேரவும் சேராது. ஏன்னா அவர்கள் தான் நிறைய பிரச்சாரம் விளம்பரம் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் அவர்களிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்குவது ஒரு விதமான தோற்றம் ஏற்படுத்தி விட்டவுடன் நாமெல்லாம் மயங்கி ஆச்சாரியா அவர் சொல்றார் அப்படின்னா அதான் உண்மை, அப்படியே போயினே இருக்க வேண்டும். அவங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க இதை வேதாந்தம் அப்படின்னு சொல்லி அதனுடைய மகிமையெல்லாம் சொல்லுகிறார். கர்ண பரமாத்மனுடைய கொள்கை என்ன என்றால், திடமான வாளால் இதை வெட்டி வீழ்த்தி விடல் வேண்டும். இல்லை, ஏனென்றால் இது கர்மாவை பரப்பி உன்னை கீழ்நோக்கி தள்ளி கொண்டு இருக்கிறது என்பதுதான் கிருஷ்ணரின் தீர்மானமான எண்ணம். இது இந்த அத்தியாயத்தில் தான் தெளிவாக வருகிறது. அதனால் நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அந்த திடமான வாள் எது என்று சொல்லுகிறார்? அந்த வாள் பற்றின்மை என்னும் வாள் என்று சொல்லுகிறார். திடமான வாள் எது? பற்றின்மை. வேதம் என்ன செய்கிறது? பற்றி ஏற்படுத்தி கர்மாவில் தள்ளுகிறது. ஆனால் இறைவனிடம் செல்ல வேண்டும் என்றால் பற்றற வேண்டும். பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றுக அப்பற்றினை பற்று விடற்கு. பற்று விடுவதற்காகத்தான் இறைவனை தாளை பற்ற வேண்டும். ஆனால் இந்த வேதங்கள் பற்றினை ஏற்படுத்தி இறைவனை அடைய முடியாத நம்மை கீழ்நோக்கி தள்ளி கொண்டு இருக்கின்றன. உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன், தெளிவுபடுத்தி விட்டேன் என்று நினைக்கிறேன். அடிக்கடி சொல்லும் பொழுது சில பேருக்கு கோபம் வரலாம் அந்த கொள்கை ரீதியாக. இல்லை, எனது கடமை நான் தெரிந்தது உங்களுக்கு சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரிந்தது தான். எனக்கு வேதமெல்லாம் தெரியாது. நான் நான் பிராமின் தான். ஆனால் இறை அனுபவத்தெல்லாம் பெற்று வெற்றிகரமாக குருநாதரை தேடி வந்திருக்கிறேன். அப்பொழுது நான் வருத்தப்பட்டதுண்டு. இவர்கள் பிரச்சாரத்தை எல்லாம் பார்த்து நாமளும் பிராமணராக பிறந்திருந்தால் நன்றாக வேதமெல்லாம் படித்து நிறைய நாம் முன்னேறி இருக்கலாம் என்று வருத்தப்பட்டிருக்கிறேன். குருநாதரிடம் சென்றவுடன் அப்போ சொன்னார், உனது வருத்தம் ஒரு அறியாமைன்னு சொன்னார். அவர் தான் வர்ணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் இல்லை, ஒண்ணுமில்லை போட்டு வச்சாரு. வர்ணாசிர தர்மத்தை நேரடியாக டேரிங்காக அதுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இன்று வரை பிரம்மேந்திரர் ஒருவர் தான் பிராமணராக இருந்து வேறு யாரும் கொடுக்கவே இல்லை. அவ்வளவு பெரிய ஏற்றமுடையவர் பிரம்மேந்திரர். யாராலும் செய்ய முடியாது, அதெல்லாம் செய்யவும் மாட்டாங்க. உண்மை தெரிந்தாலும் செய்ய மாட்டாங்க. தான் ஜாதிக்கு ஏதாவது கேடு வந்துடுமோன்னு தேவையில்லாத பயந்து அப்படியே அமைக்கிடுவாங்க. அவர் ஒருத்தர் தான் வர்ணாசிரம தர்மத்தை நேரடியாக இல்லைன்னு சொல்லி மறுத்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர். தேறி நான் வரும்பொழுது என்னை தேற்றியவர் இதை தான் சொல்லி தேற்றினார். உனக்கு வேதம், என்னுடைய வருத்தம் அவருக்கு தெரிந்தது சீடன் என்ற முறையில். உனக்கு வேதம் தெரியல, அது தெரியல, அப்படிலாம் கவலைப்படாத, ஒரு விதத்தில் நல்லதுன்னர். இதெல்லாம் தெரியாத தொட்டுதான் உனக்கு நல்லது, எளிதில் நீ தேர முடியும்னு சொல்லி உண்மையில் என்னை அப்படித்தான் குருநாதர் தேற்றி கொண்டு வந்தார். அதனால் நீங்கள் அந்த அவருடைய பிரச்சார யுக்திக்கு மயங்காதீர்கள். நான் அதை சொல்லுகிறேன். இது மீது பற்று வைக்கக்கூடாது என்கிறவர்களை கிருஷ்ணர் சொல்ல அதை பரப்பி வருகிற கூட்டத்திற்கு என்ன பெயர் வைக்கலாம் கேட்டுக்கிறேன். அந்த புசத்தில் எந்த பதத்தை மீண்டும் அடைந்தால் மீண்டும் பிறவா என்ப பெருநிலை வாய்க்குமோ அதைத்தான் தேட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பனா இவங்களாம் விஸ்தாரமா அப்படி கோயில் இதெல்லாம் வேதமெல்லாம் இருக்கு சொல்றார். சமயம் மதம் என்று நீ வந்துவிட்டால் நீ எதை தேட வேண்டும்னா இதையெல்லாம் தேட வைக்கிறார்கள் அவர்கள். ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? உன் வாழ்வில் இலக்கு எதுவாக இருக்க வேண்டும்?
எந்த பதத்தை அடைந்தால் மீண்டும் பிறவா இன்ப பெருநிலை வாய்க்குமோ அதைத்தான் நீ தட வேண்டும் சொல்றார். அதுக்கு இந்த வேதம் தடைன்னு சொல்றார். புரிகிறதா? பிறவா யாரோ ஒருத்தன் கேட்டாங்க, பிறவா நிலை வாய்ச்சிட்டா மசாலோட சாப்பிட முடியாது சாமி. எனக்கு மசாலோட ரொம்ப பிடிக்கும். அப்படி தெரியல. பிறவா நிலைன்னு ஒரு பயம் வந்துடும். ஓஹோ என்னடா இது பிறவா நிலைன்னா அவ்வளோதானா, அப்படியே காணாமல் போயிடுது. அதில் பரமபதம் என்கின்ற இறைவனுடைய அந்த திருப்பதம், அது அங்கே பேரின்பத்திலே இருப்பார். அவ்வளோதான். இந்த மசாலாவோட கொடுத்து சின்ன சிற்றின்பத்திலேயும் ரொம்ப சின்ன சின்ன இன்பம் தான். நமக்கு பெரிய இன்பம் தெரியாத தோட்டு மசாலாவோட இன்பம் பெருசாக தெரியுது. பெரிய இன்பம் தருகிறதுனால தான் அதுக்கு வா என்று சொல்லுகிறார். பிறவியோ இந்த வாழ்க்கையோ நமக்கு இன்பம் என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் உண்மையை தெரிந்தவர் துன்பம் என்று சொல்லுகிறார். சின்ன சின்ன இன்பத்தின் பின்னால் பிரம்மேந்திரரும் சொல்லுகிறார், வேப்பம்பழத்தில் கூட இனிப்பு இருக்கிறது. அதுக்காக வேப்பம்பழத்தை நீ சேகரித்து சர்க்கரை பதிலாக அதுக்கு ஆப்பிளை போட்டு உபயோகப்படுத்த முடியாது. அதே போல தான் இந்த உலக வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன இன்பம் இருக்குதான் செய்துன்னார். அப்போ என்ன அர்த்தம்? இது அந்த அளவுக்கு தான். கொஞ்சோண்டு இன்பமும் பெரிய அளவில் கசப்பும் நிறைந்தது தான் இந்த உலக வாழ்க்கையில். எல்லோருக்கும் தீர்மானமான எண்ணம். மக்களுக்கு ஏன் புரியவில்லை என்றால், அவர்கள் பெரிய இன்பத்தை தொட்டு விட்டதனால் இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்து அவர்களால் மக்களுக்கு எடுத்து சொல்ல முடிகிறது. மக்கள் பெரிய இன்பத்தை இன்னும் தொடவே இல்லை. அந்த சிறிய இன்பங்களுக்கே ஓடி உழன்று ஒரு வழி ஆகி அவர்கள் அதிலேயே செத்தும் போய் விடுகிறார்கள், கோடானு கோடி மக்கள். அதனால் அவர்களுக்கு இது பெரிதாக தெரிகிறது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் கிருஷ்ணர் தெளிவாக இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்கிறார்? எந்த நிலையை அடைந்தால் பிறவா இன்ப பெருநிலைன்னு சொல்றார். பிறவாத நிலை என்பது இன்பம். அது அவ்வளவு அற்புதமா சொல்றார். பிறவா பெருநிலைன்னு கூட சொல்ல, பிறவா இன்ப பெருநிலை. பிறவாத நிலையில பெரிய இன்பம் இருக்கிறது, அதைத்தான் மக்கள் தேட வேண்டும் அப்படின்ட்டு சொல்றார். எவரிடமிருந்து ஆதி படைப்பு தொழில் தொடங்கியதோ அந்த ஆதி புருஷனையே சரணடைந்து இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட முகமதியர்கள் சொல்கிறார் அல்லவா, படைத்தவனை விட்டு விட்டு படைப்புகளை வணங்குகிறீர்கள், படைத்தவனைத்தான் நீ வணங்க வேண்டும்லாம் சொல்கிறார்கள் அல்லவா. கிட்டத்தட்ட அதற்கு சமமான ஒரு வாக்கியம் இது. எந்த பரமபுருஷனிடமிருந்து படைப்புகள் எல்லாம் தொடங்கியதோ அந்த ஆதி புருஷனை தான் நீ சரணடைந்திருக்க வேண்டும் சொல்றார். அந்த பதத்தை அடைய தகுந்த உயர்ந்தோர் எப்படி இருக்கிறார், எப்படி இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அந்த பதத்தை அடைய தகுந்தவர்கள் எல்லோரும் மனிதர்கள் தான் இல்லையா? ஆனாலும் எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கிறார்கள். விதவிதமான குணாதிசயங்கள், விதவிதமாக வாழ்க்கையுடையவர்கள். அதனால கிருஷ்ணர் இந்த இடத்திலே அந்த பரமபதத்தை அடைய தகுந்த உயர்ந்தோர் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் செருக்கும் மனமயக்கமும் நீங்கி இருப்பர். செருக்கு என்பது இருக்காது, மனமயக்கமும் இருக்காது. இங்கும் பிரம்ம எனக்கு தெரியல, இன்னைக்கு நிறைய பிரம்மேந்திர உதாரணம் சொல்றான். செருக்கின்மை என்பதை அவரிடம் பார்த்தால்தான் தெரிந்து கொள்ள முடியும். யாராவது அவரிடம் தீட்சி வாங்கியவர்களே வந்தால் கூட இவர் நகர்ந்து அவங்களுக்கு இடம் விட்டு அவர் அங்க போய் நின்றுப்பாரு. பார்த்துருக்கிறேன் நான். இவர் தான் உருவாக்கி தேர்த்தி தீட்சை கொடுத்து தீட்சா நாமம் கொடுத்து அறிமுகப்படுத்தியவர். ஆனா அவங்க வந்தா அவர் வேலைக்கு தூரம் போயிடுவார், அந்த பக்கம் போய் அவங்களுக்கு வழி இடம் கொடுப்பார். அதுபோல் நான் சீடன் உருவாக்கினார், எனக்கு குருன்னு போட்டு கவிதையை கூட எழுதி அனுப்பினார். நான் மக்களிடம் சொல்லியிருந்தேன், இன்னும் என்ன சீடன் சாமிகள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் செய்யலைன்னு சொன்னது தான் தாமதம். அந்த வருடம் மலைக்கு சென்ற பொழுது கையை பிடிச்சின்னு சொன்னார், உங்களுக்காக நான் கவிதை எழுதி வைத்திருக்கிறேன். சீடனுக்கு குரு கவிதை எழுதுறது சரித்திரத்திலே இதுதான் முதல் முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னார். அதே போல அனுப்பி வைத்தார். அது ஒரு கொடுமை என்னன்னா, அவங்க கூடர்கள் யாருக்குமே தெரியாத அனுப்பி வைத்தார். அவர் தெரியாத அனுப்பி வைத்திருக்கிறான்றது பிறகுதான் எனக்கு தெரிந்தது. என்னுடைய நெருங்கிய நண்பர் கமல் சுவாமி இருக்கார்ல, அவர்கிட்ட கொடுத்து இதை தபாலில் அனுப்பிவிடுங்கன்னு சொன்னார். அதுவும் எனக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். இவ்வளோ பெரிய மகான் கொடுக்குறவங்களும் அந்த அளவுக்கு நெருக்கமான இருக்கிறவங்க அந்த மாதிரி தீட்சை வாங்கின யாருமே அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானாலும் இல்லாத போயிட்டாங்க. கடைசியில் அவங்களெல்லாம் தெரியாமல் மறைச்சி எனக்கு அனுப்பி குரு சதாசிவமன் போட்டு அனுப்பிச்சு, நீ ஏன் இப்படி அங்கீகரிக்கலன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை அங்கீகரித்திருக்கிறேன்னு சொல்லி அதை அனுப்பிச்சார். அப்புறம் இங்கே வரும்போது பாராட்டி பேசி, அது தனி விஷயம். அவரிடம் அந்த செருக்கின்மைக்காக சொல்ல வந்தேன். செருக்கின்மை என்பது கிட்ட பார்க்கவே முடியாது அவரிடம்.
அது இயல்பாக இயற்கையாக இருக்கும். என்னிடம் இருக்கலாம் பயிற்சி செய்து வந்தது, குருவிடம் பயிற்சி பெற்று வந்தது. என்னிடம் எல்லாம் பயிற்சி பெற்று வருவதற்கும் இயற்கையாக இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இயல்பாகவே இருக்கும். செருக்கும் மனமயக்கமும் நீங்கி இருப்பார்கள். இந்த பரமபதத்தை அடைய தகுதியுடையவர்கள் செருக்கு இருக்காது, மனமயக்கம் நீங்கி இருக்கும். மனமயக்கம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இல்லையா, அதிகமாக சொல்ல வேண்டியதே இல்லை. மனம் எத்தனை விஷயத்தில் மயங்கின்னு இருக்கு சொல்லிட்டு இல்லையா, மயக்கமா கலக்கமான்னு பாட்டு பாடுறாங்க பாருங்க. அது போல் ஒரே மயக்கமும் கலக்கமாகவே தான் வாழ்க்கை போயின்னே இருக்கு. அது இன்னும் உங்களுக்கு துன்பமாக தெரியல, அதனால் அதை இன்னும் அனுபவிச்சுன்னே இருக்கிறீங்க. கொஞ்சோண்டு திருப்பி நீங்கள் அந்த பள்ளி பருவத்தில் படிக்கும் பொழுது கல்லூரி படிப்பு போயிட்டால் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், சுதந்திரமாக இருக்கலாம். அவர் பார்த்தா கல்லூரியில் ஒன்று நீங்கள் அவ்வளோ சுதந்திரம், நீங்கள் பள்ளி படிக்கும்போது இருந்த மகிழ்ச்சி கூட அங்கே இருக்காது. அப்புறம் இது படிப்பு முடிச்சு வேலைக்கு போட்டால் நல்லா சந்தோஷமாக நம்மளுடைய சொந்த சம்பாத்தியத்தில் நல்லா செலவு பண்ணிடலாம். அப்புறம் அதெல்லாம் போயிட்டால் அந்த மாதிரி நம்ம நினச்சது வேறு தான், ஆனால் அங்கே இருக்கிறது வேறையாக தான் இருக்கும். அதே மாதிரி கல்யாணம் பண்ணிங்கன்னா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இளைஞர்களுக்கு எடுத்துட போகிறேன் நான் போவோம் கல்யாணம் ஆனால் அப்படின்னு. அதெல்லாம் கெடுத்தா கூட பண்ணிக்க தான் செய்வான், அது தனி விஷயம். இருந்தாலும் அவங்க திருமணத்துக்கு முன்னால் அவங்க ஒரு அவங்க கற்பனையில் இருந்த ஒரு இன்பத்துக்கும் நடைமுறையில் அவங்க திருமண வாழ்க்கை வாழும்போது இருக்க இன்பத்துக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அது ரொம்ப நினச்சேன்டா போட கட்சியில் ஒன்றுமே இந்த மாதிரி ஆகி போச்சுட்டா சொல்லிட்டு. மனமயக்கம், இதெல்லாம் மனமயக்கம், இது எல்லாமே மனமயக்கம். என்னமோ இருக்கிறது என்று நினைத்து கொண்டு போகுது. அந்த செக்கு மாட்டு முன்னால் வைக்க தொங்க விட்டுருப்பார்கள், அதை வைக்காவை பிடிச்சிடுவோம் நடக்க அதை அப்படியே ஓட்டியே எண்ணெய் அடிப்பான். அந்த மாதிரி இந்த மனமயக்கத்தை கொடுத்து இந்த இப்போ சந்தோஷமாக இருக்க போகிறோம் சொல்லிட்டு அப்படியே வாழ்க்கையை கடைசியில் 60 வயசு 70 வயசு ரேஞ்சில் இருக்கிறவங்க முகத்தெல்லாம் பாருங்க, யார் முகத்தெல்லாம் சந்தோஷம் இருக்குதா இல்லை கவலை கொடுக்குதா பாருங்க இல்லையா. சந்தோஷமா இருக்கதான் நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவார், வழியே எல்லாம் சந்தோஷமா இருக்கிற கவலைக்கோடு இல்லாத முகம் புத்தர்கிட்ட தான் இருந்து ஓடியாரந்த ஓடியாந்து புத்தர்கிட்ட விழுந்து கும்பிட்டு, புத்த பகவானே நீ எவ்வளோ பெரிய உபதேசம் செய்யறியோ இல்லை அதை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் முகத்தை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா அமைதியா நிம்மதியா இருக்கிற எங்ககிட்ட இல்லாத உங்ககிட்ட இருக்குது. அதால் தானே பிடிக்குது. நம்மிடம் இல்லாத ஒன்று நேரிடம் இருக்கும் பொழுதுதான் நமக்கு அவர்கள் மீது ஈர்ப்பு வரும். புத்தரிடம் அது இருக்கிறது. அதனால இந்த பரமபதத்திற்கு தகுதியானவர்கள் இந்த மனமயக்கம் நீங்கி இருக்கும் அவர்களிடம். அவரோட இந்த மனமயக்கெல்லாம் இருக்காது. அப்படியே உட்காந்து கணக்கு போட்டுக்கிறது. ஒருவேளை குருநாதர் நம்ம சீடனா அனுபவிச்சிட்டா அப்படியே அந்த இதெல்லாம் நம்ம கையில் வந்துடும், அப்படியே நம்ம ஜாலியாக கொண்டாடலாம். இப்படி சில சீடர்கள் இருக்கு. சில சீடர்களுக்கு இது வந்துச்சுன்னா பெரிய தொல்லை, இருக்கிற நிம்மதியும் போயிடுமே, ஆனால் குரு கட்டளையை செய்தாவிடுமேனு இருக்கும். இதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் மனநிலை அதை கண்டுபிடி நீங்கள் சித்தராக இருக்கணும். அடுத்தவங்க மனநிலை கண்டுபிடிக்க சித்தராக இருக்கணும். அவங்க வார்த்தையை வச்சு தான் நீங்கள் பேசுவீங்களே தவிர மனநிலையை கண்டுபிடிக்கிறது குரு மட்டும்தான் சீடன் மனநிலையை தெரியும். சில சமயம் சீடனுக்கு குரு மனநிலை தெரியும். இவ்வளோ தான். நீங்கள் உங்களால் கணிக்கவே முடியாது. நீங்கள் உங்களை வச்சே கணக்கு போடுவீங்க. உங்களுக்கு அந்த ஆசை பாசம் எதிர்பார்ப்பெல்லாம் இருந்ததுன்னா ஓ இவரும் அதுக்கு நாகத்தொங்கு பொண்ணு உட்காந்துக்கிறார் போதுரா அப்படிதான் தோணும். வேற வழி கிடையாது. நீங்கள் உங்கள் பக்குவம் அவ்வளோ, அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது. அந்த மனமயக்கம் நீங்கி இருக்கும் அவர்களுக்கு. ஏனென்றால் அதோட பெரிய இன்பத்தில் இருக்கிறாங்க. அவங்க எதுக்கு இது எவ்வளோ பெரிய விஷயத்தையும் நீ கொடுத்தா கூட அது எல்லாமே அது முன்னாடி இது சின்னது. அதனால அது இல்லை. அதை பற்றின கற்பனையும் மனக்கோட்டையும் இருக்காது. அது இன்னும் சொல்ல போனால் பயம்தான் இருக்கும். ஏன்னா வம்புத்தும்பளை மாட்டின்னு நிம்மதி போயிட போதுரா சாமின்னு இருக்கும். அதான் உண்மை. இந்த மனமயக்கம் என்பது அவரிடம் இருக்காது. பற்று என்னும் குற்றத்தை வென்று இருப்பர். பற்றுன்றதை எப்படி சாமி ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த ஆசை. அப்படியே நீங்கள் இருக்கிறீங்க, அந்த டேப் இப்படி எடுத்துன்னு வரீங்க, எடுத்துன்னு வந்து சாமி ஃபோட்டோ கிளிக்கிங் அடிக்கும். உடனே அந்த ஹார்ட் பீட்டிங் தான் கணக்கு. டக் டக் அப்படியே ஒரு டேப் நம்மளுக்கு யாருன்னா வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்ல. அப்படி எனக்கு டக் டக் டக்குன்னு ஹார்ட் அடிச்சுன்னா எனக்கு பற்றுக்குதுன்னு அர்த்தம். தெரியுதா? உங்களும் சொல்ல முடியாது. உங்களுக்கு தான் எல்லாத்தையுமே அடிச்சுக்குதே. உங்களுக்கு எங்கன்னா அடிக்கலைன்னா அந்த விஷயத்துல மட்டும் உங்களுக்கு பற்று இல்லைன்னு அர்த்தம். வேற ஒன்றும் கிடையாது இல்லையா? கல்யாணம் ஆகி 30 வருஷம் கழிச்ச உடனே பொண்டாட்டியை பார்த்தா சில பேருக்கு அடிக்காது, புருஷனை பார்த்தா சில பேருக்கு அடிக்காது. ஆர்ட் பற்று விட்டு போச்சுன்னு அர்த்தம், வெறுத்து போச்சுன்னு அர்த்தம். பற்று என்னும் குற்றம். பற்றை குற்றம் என்று சொல்கிறார் கிருஷ்ணர். ஒரு வார்த்தையும் அவ்வளோ அற்புதமான வார்த்தைகள். பற்றை குற்றம் என்று சொல்கிறார். ஏனென்றால்
அந்த பற்று இருக்கிறவன் நடுநிலையாக இருக்க முடியாது. நடுநிலை அல்லாதாருக்கு ஆவதுன்ற பராபரமேன்னு சொல்றார் தாய்மான சுவாமிகள். நடு நின்றார் கல்லால் ஆவதுன்ற பராபரமே. நடு நிற்க வேண்டும், நடுநிலை நிற்க வேண்டும். சூழ்நிலை நாடி நடுநாடி அதுவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதுவே எப்படி சாத்தியம்னா உலக வாழ்க்கையிலும் நீங்கள் நடுநிலைமை தவறாமல் இருக்க வேண்டும். எப்படி மனுநீதி சோழன் தன் பையன் என்று பார்க்காமல் பற்று ஜெயித்து அந்த இடத்துல நீதியை சொன்னாலே அதுதான் அந்த இடத்துல பற்றற்ற நிலைமை. அதை விட சிறந்த உதாரணம் எதுவும் இருக்காது. அதே போல சிறு தொண்ட நாயனார் பிள்ளை கறி கொடுக்குறாரு இல்லையா, அடியார்களுக்கு எது வேண்டுமானாலும் கொடுப்பேன் பற்று ஜெயிச்சிருக்கிற நிலையில தான் சிவன் நாயனார் ஆக்குறார். அதே போல ஏற்பகை நாயனார் மனைவியும் சிவதொண்டு இருக்குன்னு கொடுத்து அமிச்சார், பற்று ஜெயிச்சிருந்தார். எல்லா இடத்துலயும் அப்படிதான் பற்று ஜெயிச்சிருப்பாங்க. அதிபத்தர் வறுமையில வாடி ஒரே ஒரு தங்க மீன் கிடைக்குது, அதையும் சிவார்ப்பணம் எடுத்து விட்டார் கடல். அதான் பற்று ஜெயித்த நிலை. அமர்நீதி நாயனார் அவ்வளவு பெரிய செல்வந்தர், அந்த ஒரு கோமணம் சரியா நிக்கணும்ன்றது எல்லா செல்வத்தையும் வச்சு தானும் தன் மனைவி மகனோடு 7 தராசில் அமர்ந்தார், உட்கார்ந்தார். எல்லா அடிமையும் எங்கேயுமே பற்று இருக்கல. நான் மட்டும் ஏறி உட்காந்துக்கிறேன், நீ போயிடு, இன்னும் பொண்டாட்டி மட்டும் ரிலீவ் பண்ணி விட்டுருவான், நான் எந்த கஷ்டப்பட்டாலும் நான் பட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அது இல்லை, எல்லாரும் சேர்ந்து பற்றுட்டு தன்மை. அந்த மாதிரி தெரிவு செய்து 63 முத்துக்களை எடுத்து சிவபெருமான் மாலையாக கோது தன் கழுத்தில் போட்டுக்கொண்டு போய்விட்டான் கைலாயத்துக்கு. 63 நாயன்மார்கள் இவங்க தாண்டான்னு சொல்லி. ஏன்னா பற்று என்பதை நீக்கியிருந்தார், பற்று என்னும் குற்றத்தை நீங்கி இருப்பார்கள். இதுதான் இந்த இடத்துல கணபரமாத்மாவும் சொல்லுகிறார். ஆன்ம உணர்வில் நிலை பெற்று இருப்பார். ஆன்ம உணர்வு என்று ஒன்று இருக்கிறது, அந்த உணர்விலே இவர்கள் நிலை பெற்று இருப்பார்கள். அதை நீங்கள் தான் தேட வேண்டும். அதை அதிகமாக விளக்கம் சொல்ல முடியாது. ஆன்ம உணர்வு என்பதை ஞான விஞ்ஞான யோகத்திலே பார்த்தோம். உயிர் இந்த உடம்பிலே தங்கி இருக்கவருக்கு உடம்பு முழுவதும் பரவி இருக்கிற இன்னொரு பெரிய உயிர் தான் ஆன்மா என்று பார்த்தோம். ஆனால் அந்த ஆன்மா நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறது. அந்த ஆன்ம உணர்வு என்பது ஜெயிக்கும் பொழுது அந்த ஆன்ம உணர்வுகளை நிலை பெற்றோம். அதுதான் பெரிய இன்பத்தை கொடுக்கும். இப்பொழுது இருப்பது நமக்கு தேக உணர்வு, தேக அபிமான உணர்வு, உடம்பு சார்ந்த உணர்வுகள் தான் நம்ம கிட்ட இருக்கும். பசி, தூக்கம், கலவி, இன்பம் எல்லாமே உடல் சார்ந்த உணர்வுகள். அதை தாண்டிய உணர்வு தான் ஆன்ம உணர்வு. அந்த ஆன்ம உணர்விலே அவர்கள் நிலை பெற்று இருப்பார்கள். ஆன்ம நினைவு வேறு, உணர்வு வேறு. இப்போ நான் சொன்னோட உங்களை நினைக்கிறீர்கள், அது ஆன்ம நினைவு. ஆன்மாவை பற்றி சிறிது ஒரு பொறி தட்டி, ஓஹோ நம்மிடமே 2 உயிர் இருக்கிறது, அந்த பெரிய உயிர் தேகமெங்கும் பரவி இருக்கிறது தான் ஆன்மா என்று பார்த்தோம் அல்லவா, ஞான விஞ்ஞான யோகத்திலே பார்த்தோம். இது நினைவு. அது நேரடியாக தெரிந்து கொள்ளும் பொழுது அது உணர்வு. அந்த ஆன்ம உணர்விலே நிலை பெற வேண்டும் என்று நீங்கள் தான் முயற்சி செய்து அதை பெற வேண்டும். அந்த பரமபதத்திற்கு தகுதியுடையவர்கள் அந்த ஆன்ம உணர்விலே நிலை பெற்று இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஆசைகளை துறந்திருப்பர். ஆசை இருக்காது அவங்க கிட்ட. புத்தரிடம் கூட கேட்கிறார்கள், ஆசை என்றால் என்ன, ஆசை என்றால் என்ன என்று தெரியவில்லை, அதனால தான் ஆசைப்படாதுன்னு சொல்றேன்னார். ஆசைகளை துறந்திருப்பர். உங்களுக்கு தெரியும் ஆசை என்ன இது. இப்போ நான் சொல்ல போக இதய துடிப்பு தான் ஆசை. இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிறீர்கள், சென்னை போகிறீர்கள், அந்த போகும்போது வரும்போது அங்கே இருக்கிற வேடிக்கை பார்த்து கொண்டு அங்கே இருக்கிற பொருள்களில் ஏதாவது உங்கள் இதயத்தை துடிக்க வைத்தால் அதுதான் ஆசைப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். அந்த இதயத்தை துடிக்க வைக்கலனா அது வெறுமனே பார்த்து கொண்டு செல்ல ஆசைகள் இல்லாத நிலை. ஆசைகளை துறந்திருப்பர். நன்மை, தீமை, இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி போன்ற இருமைகளிலிருந்து விடுபட்டு இருப்பார்கள். இதுல இருந்து விடுபட்டிருப்பாங்க. நல்லது வந்தா அதுக்காக இவ்வளவு பேர் நல்லது வந்துடுச்சுனால சந்தோஷப்பட மாட்டாங்க. ஒரு தீமை வந்தா ஐயோ ஆசமத்தை கொளுத்திட்டானே உட்காந்துன்னு குழம்பின்னு இருக்க மாட்டாங்க. இன்பம், துன்பம் இல்லையா, இன்பம் இருக்கத்தான் செய்கிறது இல்லையா, அதே போல துன்பம் இருக்கத்தான் செய்கிறது. இன்பமும் துன்பமும் அவைகளிலே விடுபட்டிருப்பார். அந்த இன்பமும் அவங்களை பெருசா பாதிக்காது, துன்பமும் பெரிதாக அவர்கள் பாதிக்காது. அதே போல வெற்றி தோல்வி இரண்டுமே இருக்கிறது. அந்த வெற்றி தோல்வி இருமைகளிலிருந்து விடுபட்டிருப்பார்கள். எதுவுமே அவர்களை பாதிக்காத நிலையில இருப்பாங்க. ஏன்னா முன்பு சொன்னதுதான், மாங்காய்ப்பால் உண்டு மலை மேலே இருப்பவருக்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி குதம்பாய். இதெல்லாம் தாண்டிய ஆனந்த நிலையில் அவர்கள் இருக்கும்போது இந்த சிறிய நிலைகள் அவர்களை எதுவுமே செய்யாது. அதனால் தானாகவே இவைகளிலிருந்து விடுபட்டு இருப்பார்கள். மூடத்தன்மை இல்லாத அந்த மகான்களை அழிவற்ற பார்த்து அடைவர். மூடத்தன்மை இருக்காது அவர்களிடம். முட்டாளம் ஒரு மூடத்தனமா இருக்கிறாங்க இல்லையா,
அது அவங்களுடைய பார்வையில் அது மூடத்தன்மை, நம்முடைய பார்வையில் எது புத்திசாலித்தனம், இதெல்லாம் வேற தனியாக விவரணங்கள் இருக்கின்றன. நம்முடைய பார்வையில் அடிச்சு பிடிச்சி பிடிங்கி ஜெயிச்சிட்டான்னா அது அறிவாளித்தனன்றது இப்போ உலகத்தில் இருக்கிறது. ஆனால் மகான்களுடைய பார்வையில் அது மூடத்தனம் இல்லையா? ஏனென்றால் குறுக்கு வழிகள் அந்த நேரத்துக்கு இன்பத்தை தருவதை போல தோன்றுகின்ற துன்பங்கள், அதுதான் அவங்களுடைய தெளிவு. இன்பம் என்று நினைத்து கொண்டு படாத பாடுபட்டு துன்பத்தை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் புத்த பாடம் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் தம்மபதம், அதெல்லாம் படித்தெல்லாம் உங்களுக்கு புரியும். துன்பத்தை இன்பம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நிலைதான் மூடத்தனம். அதனால் அந்த தவறான வழிமுறைகளை அவர்கள் கையாளுவார்கள். தவறான வழிமுறைகள் கையாளுவதனால் அந்த மனதிற்கு நிம்மதி என்பது இருக்காது. அதனால் முடிவிலே அவர்கள் பொருளளவில் ஜெயித்து இருப்பார்கள். பொருள் அளவில் இன்னொருடைய பொருளை தாங்கள் பறித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் மனசாட்சி உறுத்தி கொண்டே இருக்கும். அப்போ மகான்களுக்கு இவர்கள் என்ன வித்தியாசம்? இவன் சொல்கிறான் பொருளை நான் படித்து கொண்டு விட்டேன், எனக்கு இதுதான் சந்தோஷம் என்று இவன் சொல்லுகிறான். மகான்கள் என்ன சொல்கிறார்கள்? அது மனசாட்சியை உறுத்தும், நீ துன்பமாக வாழ்கிறான்னு சொல்வார்கள். மனசாட்சி உறுத்தாத நிலைதான் உண்மையான மகிழ்ச்சி. எனக்கு உரிமை இல்லாத பொருளை அது என்னிடமே வந்தால் கூட நான் அதை விட்டு விட்டேன், அதனால் நான் இன்பமாக இருக்கிறேன். புரிகிறதா? அந்த உள்ளம் அகம் புறம் என்று சொல்கிறார். இவ்வளவுதான். அவர்களுடைய விஷயங்கள் எல்லாமே அகத்தை பொறுத்தது, உள்ளத்தினுடைய உணர்வுகளை பொறுத்தது தான் மகான்களுடைய வாழ்க்கை. அது உள்ளத்திற்கு என்ன செய்யும் அதுதான் அவர்கள். சாதாரண மூடர்களுடைய வாழ்க்கை மனசாட்சி உறுத்தினா அதை தண்ணி போட்டு அதை அணைச்சிடலாம், அதை மனசாட்சி பேசாத பார்த்துக்கலாம், வாழ்க்கை அனுபவி சொல்லிட்டு அந்த புலன் இன்பங்கள் இவங்களை பற்றி கள்ளத்தொடர்பை பற்றி கூட புத்த பகவான் சொல்றார். கள்ளத்தொடர்பு இன்பம் என்று நீ சொல்லுகிறாய், ஆனால் பிறருக்கு பயந்து பயந்து வெளியுலகுக்கு தெரியுமோ தெரிந்து விட்டால் என்னாவது என்று பயந்து பயந்து அவர்கள் கள்ளத்தொடர்பு வைத்துக் கொள்வதனால் அந்த கலவி இன்பத்தினால் கிடைக்க வேண்டிய முழு இன்பம் கூட அவர்களுக்கு கிடைக்காமல் தான் போகிறது. அவர்கள் கூட துன்பத்தில் தான் இருக்கிறார்கள். தெளிவா சொல்றார் புத்த பகவான். இது எங்க போறது? அதனால் மகான்களுக்கும் மற்றவர்களுக்கும் மூடத்தன்மை என்பது இதுதான். மற்றவர்கள் தவறான வழிகளை அறிவாளித்தனம் என்றோ அல்லது வெற்றி என்றோ எண்ணுவார்கள். மகான்கள் உள்ளத்து நிலைகளை, மனநிலைகளை, அது படுகின்ற அவஸ்தைகளை தான் கணக்கில் எடுத்துக் கொள்வார்கள். அதனால் அவரிடம் இந்த மூடத்தனம் என்பது இருக்காது. இப்படிப்பட்ட மகான்களே அழிவற்ற பதத்தை அடைவார்கள் என்று சொல்லுகிறார். சந்திரன், சூரியன், அக்னி கூட அந்த பதத்தை விலக்கி கூற ஒண்ணாது, அதுவே என் பரமபதம் சொல்லிட்டார். பத்தியா? புருஷோத்தம யோகத்தில் கிருஷ்ணர் பரமபதம் என்றால் என்ன? இப்ப வைகுண்ட ஏகாதசி வரப்போகிறது. பரமபதம் எல்லாம் பரமபதம் சொக்கட்டம் ஆடுவாங்க. ஏணில ஏறி பாம்புல இறங்கி நல்லா இருக்கும். அது சொல்லல, ஒரு பரமபதம் என்ற உண்மையிலே இருக்கிறது. ஆனா அந்த பரமபதத்தை விலக்கி சொல்வதற்கு சந்திர சூரியர்களோட விலக்கி சொல்ல முடியாதுன்னு சொல்றார். அக்னி என்ற அதுவும் விலக்கி சொல்ல முடியாது, எதனாலும் விலக்கி சொல்லப்பட முடியாதுதான் எனது பரமபதம், அவ்வளவு உயர்ந்தது அப்படின்ட்டு சொல்றார். இந்த இடத்திலே தான் அவர் புருஷோத்தமன் என்பதற்கு அற்புதமாக இதுவரை இதெல்லாம் சொல்லிவிட்டார். வேதம் என்பது இப்படி பற்றுகளையும் கர்மாவையும் ஏற்படுத்துவதனால் அதை பற்றின்மை என்னும் வாளால் வெட்டி ஏறின்னு சொல்லிட்டார். இல்லைன்னா உன்னால அந்த அழியாத பிறவா இன்ப பெருநிலையை நோக்கி செல்வதுதான் உனது வாழ்க்கை இலக்காக இருக்க வேண்டும்னு சொல்லிட்டார். இது எல்லாமே சின்ன சின்ன இன்பத்திலே தள்ளி உன்னை உழற்றி கொண்டே இருக்கும்னு சொல்லிட்டார். அதற்கு பிறகு அந்த நிலை எட்டி பிடிப்பதற்கான தகுதி யாருக்கு, அப்படிப்பட்ட தகுதி இருக்கிறவனுக்கு என்னென்ன விதமாக இருப்பார்கள் இவ்வளவு நேரம் சொல்லி வந்தார். பற்றெல்லாம் இருப்பார்கள், இன்பத் துன்பம் எல்லாவற்றிலும் சமமாக இருப்பார்கள், இதையெல்லாம் சொல்லி வந்தார். இப்பொழுது அந்த புருஷோத்தம நிலை என்ன என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல நாம் ஞான விஞ்ஞான யோகத்தில் படித்த அந்த பாடத்தை நினைவு கொள்ள வேண்டும். அதில் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த உடலிலே இந்த உடம்பு என்பது இயற்கை தருகிறது. பிரபஞ்சம் என்கின்ற இந்த இயற்கை, இந்த உடம்பும் அதற்கான குணங்களும் அந்த 10 விதமான விஷயங்களை சொல்கிறார். உடம்பு எதனால் ஆனது என்பதை, புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் பார்த்தோம். அதிலே இறைவனாகிய நான் உயிரை வைக்கிறேன், எனது அம்சமான உயிரும் பிரபஞ்சத்தின் அம்சமான உடலும் சேர்ந்ததுதான் இந்த உலக வாழ்க்கை என்று விவரித்தார். அந்த உயிர் சிறிய உயிர்னு சொல்றார். அந்த உயிர் சரபுருஷன் என்று சொல்லுது. புருஷோத்தம யோகம் என்பதனால் அந்த உயிருக்கு, அந்த உயிரே இறைவன் தான். உயிரே இறைவன் சொல்றாங்களே சில பேர், அந்த உயிர் இறைவனுடைய அம்சம் தானே, இறைவன் தானே தரார், தான் படைத்து தருகிறார். அதனால அது இறைவன் தான். ஆனால் அது சிறிய உயிர்.
அதற்கு பேர் சர புருஷன் என்று பெயர். அந்த அந்த உடல் என்பது ஐம்புலன் மனம் என்னும் 6 புலன்களையும் இன்பங்களை நோக்கி இழுத்துச் செல்லுகிறது. இயற்கையில் உண்டான உடல் இழுத்துச் செல்லுகிறது. இந்த பழைய உடலை விடும்போது புலன்களையும் மனதையும் மட்டும் தன்னோடு பற்றி எடுத்துக்கொண்டு போய் புதிய உடலை எடுக்கிறது. இந்த உயிர் தான், இந்த சிறிய உயிர் தான் இந்த உடம்புல இருந்து கொண்டு அந்த புலன் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு அது உடம்பை விடும்பொழுது அந்த புலன்களை எல்லாற்றையும் எடுத்துக்கொண்டு வேறு ஒரு உடம்பிலே சென்று பிறந்து அது வாட்டை இவைகளை எல்லாம் அனுபவிப்பது என்பது அந்த சிறிய உயிர் தான் என்று சொல்லுகிறார். உடலுடன் இருக்கும் போதும் அதை விட்டு செல்லும் போதும் இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும் போதும் குணங்களுடன் சேர்ந்து இருக்கும் போதும் ஞான கண்ணுடையர் இந்த உயிரை காண்கின்றனர், மூடர்கள் காண்பதில்லை. அவ்வளவுதான். ஞான கண்ணுடையவர்கள் இந்த சிறிய உயிரை அந்த உடலோடு இருக்கும் போதும் அதை அவங்க சிறிய உயிரை தனியாக பார்க்க முடியும், உடலை விட்டு செல்லும் போதும் பார்க்க முடியும். அதே போல இன்பத்துவம் அனுபவிக்கும் போதும் குணங்களுடன் சேர்ந்து இருக்கும் போதும் எந்த நிலையிலும் இந்த உயிர்களை ஞான கண்ணுடையவர்கள் பார்க்க முடியும் என்று அவர் சொல்லுகிறார். மூடர்கள் காண்பதில்லை. மூடல்னா ஞானக்கள் இல்லாதவர்கள். கிட்டத்தட்ட பெரும்பான்மையான மக்கள் மூடர்கள் தான். கிருஷ்ணருடைய கோட்பாட்டின்படி ஞானக்கண் பெறாதவர்கள் மூடர்கள். உன்னை மூடன் இல்லை என்றே, அப்ப ஏன் உனக்கு ஏன் ஞானக்கண் வரல அப்படி கேட்டு பாருங்க, அப்ப புரியும். ஆமா, நமக்கு ஏன் ஞானக்கண் வரல, ரொம்ப மூடன் தான், இன்னும் மூடியிருக்கிறது. ஞானக்கண் மூடியிருப்பதனால் மூடன் என்று பெயர். மூடர்கள் இதை அறிவதில்லை என்று அவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல இந்த ஞானக்கண் தெய்வீக கண் இதை பற்றி எல்லாம் வருகிறது. அதனால இதை குறித்து என்னுடைய சிறிய அனுபவத்தை நான் அந்த புத்தகத்திலே விவரித்திருக்கிறேன். இந்த ஞானக்கண் உண்மையிலே இருக்கிறதா? நீங்கள் சொல்லுகிறீர்களே, பிரம்மேந்திரர் என்ன சொல்லுகிறார்? அனுபவம் இல்லாமல் எடுத்து பேசக்கூடாது. புத்தகத்தில் சொல்லி இருக்கிறத அப்படியே எடுத்து பேசுவதில்லை, யார் ஒன்றாலும் செய்து விடலாம். என சீடனாக இருந்தால் அனுபவத்தோடு தான் பேச வேண்டும் என்பது குருநாதருடைய கோட்பாடு. அதனால் அது சம்பந்தமான எனது அனுபவத்தை சொல்லியிருக்கேன். அனுபவங்களை நிறைய பச்சையாகவும் சொல்ல முடியாது. அனுபவங்களை பச்சையாக சொன்னால் அது அதமம்னே சொல்றார், உணர்த்துவது ஒன்றே உத்தமம்னு சொல்றார். அதனால் பச்சையாக சொல்ல முடியாது. அதனால் லேசாக அதை பற்றி சொல்லலாம், அப்போதுதான் மக்களுக்கு புரியும். ஆனால் அங்கே சிதம்பரத்திலே பொறியியல் படித்துக் கொண்டிருந்தேன் அல்லவா, பிஏ படித்துக் கொண்டிருந்தேன் அல்லவா, அப்பொழுது எனது நண்பர்கள் எல்லோரும் அங்கே ராமநாதன் மேன்ஷன் என்று ஒன்று இருக்கிறது, மேலை தெருவிலே போனால் அங்குதான் நாங்கள் அறை எடுத்து தங்கி கொண்டிருந்தோம், அங்குதான் படித்து கொண்டிருந்தோம். அப்போ உடன் இருந்த எனது அறையில் இருக்கிற நண்பர் என்ன செய்தார்னா, ஒரு முருகருடைய கேலண்டர் படம், இப்போ இன்னைக்கு 1ஆம் தேதினா கேலண்டர் போடுறாங்கல்ல, ஷீட் கேலண்டர், அந்த கேலண்டர் ஒன்று அந்த கதவுலேயே தொங்க விட்டு வச்சுருந்தார். தொங்க விட்டு வச்சுட்டு இப்போ நான் போகும்போது வரும்பொழுதெல்லாம் எனக்கு நிறைய எப்போ பார்த்தாலும் அந்த கடவுள் விஷயமாகவே இருப்பேன். அதை அந்த சண்பர்கள் எனக்கு சேர்ந்து விடுவார்கள். எப்போ பார்த்தாலும் அவர்களும் ஆன்மீகத்தை பற்றி என்கிட்ட பேசுவார்கள். இது எடுத்து இது என்னன்னு விளக்கம் கேட்பாங்க, அது என்னன்னு சொல்லுவாங்கன்னுவாங்க. குருன்னுவாங்க, அதை மட்டும் நான் மறுத்துடுவேன். குருன்னு என்ன சொல்லாதீங்க, கடவுளை தெரிந்தவன் தான் குரு. நான் வந்து சாதகன் தேடிக்கொண்டிருக்கிறேன், அவ்வளோதான், எனக்கு குருன்னு மட்டும் கூடாதீங்க சொல்லிவிடும். அப்போவே சொல்லியிருக்கேன். ஏன்னா அது ஒரு குரு மாயினே ஒன்று இருக்குது, குரு அப்படின்றது. அதுக்கப்புறம் ஒரு நான் தான் குரு, போய் எனக்கு மசால் தோசை வாங்கிடுவான்றது, இந்த மாதிரி குருலாம் நிறைய பேர் ஆகிடும். அதனால் அதெல்லாம் மறுத்திருந்தேன். அதில் அந்த கதவுல இருந்த அந்த முருகர் படத்தை எப்போ பார்த்தாலும் நான் போகும்போது வந்து அதுதானே தாண்டி போயிடுங்கிறோம், பார்த்து போவேன். எனக்கு அது பழக்கம். எந்த ஒரு சாமி பார்த்தாலும் அங்கேருந்து நேராக சிதம்பரம் மேலை கோபுரம் தெரியும். காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் நேரம் அதை பார்த்துன்னு இருப்பேன். அந்த மேலை கோபுரத்தை சூரியன் உதயமாகி கரகரன்னு வரும். அந்த கோபுரமும் அந்த சூரியனும் எனக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அது இரண்டும் சேர்ந்த அந்த ஒரு காட்சி ரொம்ப அனுபவிச்சிருந்தேன். அந்த 4 வருடங்கள் சிதம்பரத்தில் இதுதான் அனுபவிச்சிருந்தேன். ஆன்மீகத்தை நன்றாக அனுபவித்து கொடு. அப்போ அந்த முருகர் படத்தை நான் சும்மா பார்த்துன்னு தான் அந்த கண்ணு தானாமல் பார்க்கும். அப்போ தான் முருகரை பார்த்துன்னு போயின்னு வந்து. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சு, அந்த முருகனுடைய கண்கள், அந்த படத்தில் இருந்த கண்கள் மெதுவாக நிஜ கண்களாக மாற ஆரம்பிச்சுது என்னுடைய பார்வைக்கு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இதுனா நிஜ கண்ணு மாதிரி இருக்கு. அப்புறம் நான் என்ன நினைச்சீங்கன்னா, இல்லை அந்த படம் வரைகிறவன் அவ்வளோ தத்ரூபமாக வரைஞ்சிருக்கிறான். நிஜ கண்ணு மாதிரி சில பேர் வரைவாங்க, அப்படி வரைஞ்சிருக்கிறான். அது நம்மளுக்கு வந்து இவ்வளோ நாள் கவனிக்காமல் இருந்திருக்கிறோம். அதனால அப்படியே பார்க்கும்போது பார்த்தா நேராக உண்மையிலேயே பார்க்குற மாதிரியே இருக்கும், நிஜ கண்ணாவே மாறி இருக்கும். நம்பவே முடியாது என்னால். கொஞ்ச நேரம் பார்ப்பேன், சரி எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு பிடிச்சிருக்குது, நிஜ கண்ணு மாதிரியே பார்க்கலாமே சொல்லிட்டு
அதை மாதிரி பார்த்துருக்கு. இது பண்ண 4 வருஷம் அங்கே இருக்கும்போது அந்த 1 வருஷம் அந்த கேலண்டர். அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஒரு விளையாட்டு, முருகருடைய விளையாட்டு நடந்தது. என்னன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கேலண்டரில் இருக்கிற அந்த முருகருடைய அந்த முகம் மெதுவாக என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுது, புன்முறுவல் பூக்க ஆரம்பிச்சது. சிரிக்க ஆரம்பிச்சோடனே இது எனக்கு கண்டுபிடிக்கலாம் இல்லையா, அது ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்துன்னு வர அந்த திருமுகம் சாதாரணமாக இருக்கும். சும்மா ஒரு 10 நொடி இப்படி பார்த்த உடனே மெதுவாக என்னை பார்த்து சிரிப்பார் முருகர். அந்த இதில் ஆச்சரியமாக முருகர் நம்ம பார்த்து சிரிக்கிறாரு சொல்லிட்டு அப்போதான் அப்போ அந்த கண்ணை இப்போ நெஜ கண்ணாக தான் நம்ம பார்த்துருக்குறோம். இவ்வளோ நாள் நான் வரைஞ்சது கிடையாது. முருகர் சரி கேட்கணுமா, ஒரு 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 படத்தில் ஒரு முருகர் நம்மளை பார்த்து புன்முறுவல் பூத்தா நம்மளால் விட முடியுமா? முருகன்னாலே இருக்குன்னு அழகுன்னு அர்த்தம், முருகன்னாலே அழகுன்னு அர்த்தம். அந்த முருகன் நம்மளை பார்த்து நேரடியாக புன்முறுவல் பூராம்போது என்னால் சுத்தமாக என்னுடைய கட்டுப்பாடுலே இல்லை. எப்போ போனாலும் வந்தாலும் அந்த அந்த படத்தை பார்த்துனே போகிறது வர்றது இப்படியே தான் இருப்பேன். ஆனால் நண்பர்கள்ட்ட இதை பற்றியெல்லாம் பேசலை. அப்போ அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, நீங்கள் என்ன சாமி பக்தி இருக்க வேண்டியது தான், அந்த கேலண்டரில் முருகர் இருக்குது, அது என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த முருகரே இப்படி என்கிட்ட பேசும்போது பார்த்துங்க, முருகரே பார்த்து பேசுறீங்க, இப்படியே போகிறீங்க அப்படியே வரீங்க, என்னதான் இருக்குது அதில், நாங்களும் தான் பகர, எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே அந்த அளவு ஈர்ப்பு இல்லையே, அது என்ன அப்படியே பார்த்துக்கினே அதை பார்த்துக்கினே பேசுகிறீங்க என்ன அப்படின்ட்டு கேட்டேன். நல்ல நண்பர்கள் அவங்க எல்லாமே நான் சொல்கிறத கட்டுப்படுவாங்க. நான் கொஞ்சம் நல்லா படிப்பேன், அதனால் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அதனால் என்னை சுற்றி ஒரு குழு இருக்கும், எப்பவுமே நிறைய சொல்லி கொடுப்பேன். அதை நம்மளை யூனிவர்சிட்டி அளவுக்கு போயிடுச்சு. அவருங்க படிக்கிறது இல்லாமல் அந்த கைவிட்டவங்க கேஸு அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களாம் ஃபஸ்ட் கிளாஸே எடுக்கிறாங்க. அது ஒரு பிரபலமாகி போச்சு. ஹெச்ஓடி முதல்கொண்டு எல்லாரும் கூப்பிட்டு பாராட்டினாங்க. என்னெல்லாம் இன்றைக்கி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டவங்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவங்க ரொம்ப அன்பாக தான் இருப்பாங்க. நான் கோயிலுக்கு போனால் எல்லாம் கூட வருவாங்க போகிறாங்க. என்னை மையமாக வச்சு ஒரு சின்ன குழு இருந்தது. அந்த எல்லாமே அங்கே தங்கி இருந்தோம். வெளியிலேருந்து சில பேர் 2 பேர் வருவோம். அப்போது எதுக்காக சொல்ல வந்தேன்னா அந்த முருகருடைய இது. அப்போ ஒரு நாள் நான் இதே மாதிரி வகுப்பு எடுத்துக்கின்னு எல்லாரும் சுற்றில உட்காந்து படிச்சுருந்தேன். அப்போ வகுப்பு எடுக்கும்போது அப்பப்போ பார்த்துன்னு அப்போ தான் சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஏதாவது விளக்கமாக தான் சொல்லுங்களேன், அதையே பார்க்குறீங்களா என்ன அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், இல்லை அந்த கேலண்டரில் இருக்கிற முருகர் என்னை பார்த்து புன்முறுவல் பூக்கிறார், சிரிக்கிறாரு, அதை நான் நேராக பார்க்குறேன். உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்ன கிண்டல் அடிச்சிட்டிங்கன்னா என்ன செய்யுது இல்லையா, பைத்தியம் பிடிச்சிச்சின்னா, அதனால் எதுவும் சொல்லலை, ஆனால் பார்த்து சிரிக்கிறாரு. அப்போ அவங்க சொன்னால், நான் உங்களை போய் நாங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லுவோமா, நாங்கள் உங்களை அவ்வளோ உயர்வாக நினச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் தெரியலையே சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒன்று பண்ணலாம், இப்போ நான் கொஞ்ச நேரம் முருகரை பார்த்தோன்னா அவர் என்னை பார்த்து சிரிப்பார், அந்த நேரம் நீங்களும் பாருங்க அந்த படத்தை, அப்போ எனக்கு தெரியும் போது உங்களுக்கு தானே தெரியும், அதில் முருகன் சிரிக்கிறார். அப்போ நான் எனக்கு சாதாரணமாக கேலண்டராக இருக்கும்போது நான் பார்க்கும்போது என்னை பார்த்து சிரிக்கும் போது உங்களுக்கும் தான் அது தெரியணும், அப்போ நீங்களும் முருகர் சிரிக்கிறத பார்த்துடலாம் அப்படின்ட்டு சொன்னேன். சரின்னாங்க. அவங்கள சுற்றி நின்றுனேன். நான் அந்த கேலண்டரை இதை பார்த்தோன்னா அதே மாதிரி முருகருடைய கண்ணு நெஜ கண்ணா மாதிரி, முகம் நெஜ முகம் மாதிரி என்னை பார்த்து புன்முறுவல் பார்த்து. அப்போ சொன்ன பாருங்க, முருகர் சிரிக்க தெரியுதா அண்ணா, எல்லாம் எங்கே தெரியுது, எங்களுக்கு ஒரே கேலண்டர் தான் தெரியுது, கேலண்டரில் இருக்கிற முருகர் தான் தெரியுது. அப்போ நான் இப்போ சின்ன வயசு இல்லையா, கல்லூரி படிச்சுட்டேன், இந்த மாதிரி எல்லாம் கூட தெரியாது, இந்த சாஸ்திரமோ இதுவோ எல்லாம் தெரியாது. நான் நினச்சிக்கினேன் நம்மளை பார்த்து முருகர் சிரிக்கும் போது மற்றவங்க கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்போ நான் எத்தனை ட்ரை பண்ணோம், இப்போ பாருங்க முருகர் சிரிச்சுக்கினே இருக்கிறார் பாருங்க, நீங்கள் தெரியுதானே, கொஞ்சம் கூட எங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரில, கேலண்டரில் வரைஞ்சா அந்த முருகர் உருவம் மட்டும்தான் தெரியுது, சிரிக்கிறத. அப்போதான் எனக்கு அது புரிந்து கொண்டது. அப்போதான் ஒன்று புரிந்தது, ஓஹோ இது முருகர் வேறு ஒரு பரிமாணத்தில் எதை விளையாடுகிறார். அப்போல்லாம் எனக்கு தெரியாது, பரிமாணன்ற பேரே கூட தெரியாது, அப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு விளையாடு. எப்படி என்றால் அப்போ தான் புரிகிறது, அந்த என் கண்ணுக்கு தெரியும் ஆனால் அவங்க கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அந்த கண்ணுக்கு அந்த ஆற்றல், எனக்கு அதை பார்க்கின்ற ஆற்றலை கொடுத்து வேறு ஒரு பரிமாணத்தில் அந்த முருகர் நிஜமாக பிரசன்னமாகி காட்சி கொடுக்குறார். ஓஹோ, அப்போ இவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன். இந்த மாதிரி கடவுள் காட்சி தெரியும்போதெல்லாம் மற்றவங்களுக்கு காட்டுற அந்த முயற்சியை விட்டுட்டேன். அப்புறம் அவங்ககிட்ட சொல்லிட்டு ஏதோ தெரியல, நான் அப்புறம் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஆனால் அவங்க ரொம்ப நெகிஞ்சிட்டாங்க.
நம்முடைய நண்பர் முருகரை பார்க்குறாருன்றதுலாம் அவனுக்கு ஒரே சந்தோஷம். முருகர் நேராக பார்க்குறாரு அவரு. அப்படிதான் யாருமே சந்தேகப்படவே இல்லை. என்ன முருகர் நேராக பார்க்குறான்னா நம்ம கண்ணுக்கு தெரியல, அப்படியே கொண்டு வந்துட்டான். எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம்தான். ஆனால் அதுதான் நீங்கள் எழுதியிருக்கிறேன். அப்போது இப்பொழுது அதுக்கு பிறகுதான் இதெல்லாம் படிக்கக்குள்ள ஓஹோ அப்போ அதுதான் ஞானக்கண் இல்லையா? அந்த ஞானக்கண் வழியாக எல்லாவற்றையும் பார்க்கலாம். அதனால தான் விஸ்வரூப தரிசனத்தில் கூட அந்த கிருஷ்ணர் விஸ்வரூபமாக தரிசனம் காட்டும்போது அங்கே அவ்வளோ படைகள் இருக்கிறாங்க, யாருக்குமே அந்த விஸ்வரூபம் தெரியல, அர்ஜுனனுக்கு மட்டும்தான் தெரியுது இல்லையா? பொதுவாக எல்லாரும் தெரியணும்னா அது தெரிஞ்சு தானே இருக்கணும். அதனால அந்த அந்த ஞானக்கண் என்பது ஞானக்கண் என்கின்ற தெய்வீக கண் இதெல்லாம் உண்மையில் இருக்கிறது. அவர்களுடைய பார்வையில் வேறு ஒரு பரிமாணம், இது வேறு ஒரு முப்பரிமாணம் நமக்கு தெரியும் இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் சொல்றாங்க இல்லையா? ஆமாம், 3 விதம் டைமென்ஷன் தான் பரிமாணம். 3 டைமென்ஷன் இல்லாமல் இது இல்லாமல் மொத்தம் 11 டைமென்ஷன் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது 4வது டைமென்ஷன் என்பது தான் காலம் என்று நம்முடைய குருநாதரம் சொல்லியிருக்கிறார். ஒரு போரிஸ் என்ற ஒரு பையன் ரஷ்ய சிறுவனும் இதை சொல்லி 4வது பரிமாணம் நான் கண்டுபிடிச்சா காலம்ன்றான். அவனும் கரெக்டாக சொல்கிறான், காலம் தான் 4வது பரிமாணம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதே போல வேறு ஒரு பரிமாணத்தில் இந்த தெய்வீக கண்ணை கொடுத்து அதிலே விளையாடுகின்ற விளையாட்டுக்கள் தான் அவர்கள் தரிசனம் தருவதெல்லாம். ஆனால் நான் அதுக்கப்புறம் அதை புரிந்து கொண்டேன், ஏதோ வித்தியாசம் இருக்கு. பின்னாளில் தான் எவ்வளோ வருஷம் கழிச்சு இதெல்லாம் படித்து குருநாதர் சொல்லலாம் வச்சு கணக்கு போடும்போது அப்போதான் புரிகிறது, தெய்வீக கண் ஞானக்கண் என்பது தனியாக இருக்கிறது. இந்த தெய்வீக கண், இந்த ஞானக்கண் இவைகளை உடையவர்களுக்குத்தான் இதையெல்லாம் சாத்தியம்னு அவர் கணபரவர்மா இதை சொல்லுகிறார். இதுவரை இது பார்த்தோம். இந்த சிறிய உயிர் எப்படி புலன்களை அனுபவிக்கிறது, பிறகு வேறு பிறப்பு எடுக்கும் பொழுதும் அது எப்படி வேறு பிறப்பை எடுக்கிறது என்பதெல்லாம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அடுத்தது இதே உடல் எப்படி பெரிய உயிராக இருக்கிறேன் என்றும் அவர் சொல்லுது. இது ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்திருக்கும். சந்திரன், சூரியன் இவைகளில் உள்ள ஒளி எல்லாம் என்னுடையது என்று சொல்றார். பெரிய உயிர் எப்படி இருப்பது என்று பார்த்தோம் அல்லவா? இந்த உடம்பு முழுதும் பரவி இருக்கிற ஆன்மாதான் பெரிய உயிர் என்று சொல்லுகிறார். திரும்பவும் இதை சொல்கிறார், சூரியன், சந்திரன் இவைகளில் உள்ள ஒளி எல்லாம் என்னுடைய ஒளிதான், கடவுளுடைய ஒளிதான் அவைகளிடம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நான் எனது சக்தியால் பூமியில் புகுந்து உயிர்களை தாங்குகிறேன். பத்தியா, உயிர் அவருடையது, எனது சக்தியால் அந்த பூமியில் புகுந்து அந்த உயிர்களை தாங்குகிறவர் கடவுள். மேலும் ரசவடிவ நிலவாகி புல் பூண்டுகளை எல்லாம் வளர்க்கிறேன்னு சொல்றார். இந்த ஒளியெல்லாம் இறைவனுடையது தான். உயிர்களை பூவுலகில் புகுந்து எப்படி இந்த உயிர்களை தாங்குகிறார் என்றால், ரசவடிவா நிலவாகி, நிலவில் இருந்து தான் அமிர்தம் வருகிறது, அதிலிருந்து தான் இந்த பயிர்கள் எல்லாம் செழிக்கின்றன, நில ஒளியிலிருந்து தான் என்று கூட எல்லோருக்கும் தெரியும். அப்படிதான் இவரும் சொல்கிறார், புல் பூண்டுகளை எல்லாம் நான் ரசவடிவமாக மாறி நிலவில் ஒளியின் மொழியாக அவைகளெல்லாம் வளர்க்கிறேன் என்று சொல்கிறார். வைஸ்வானரன் என்னும் அக்னியாய் உடல்களில் இருந்து கொண்டு பிராண அபான வாயுக்களுடன் கூடி 4 வித உணவுகளையும் செரிமானம் செய்கிறேன். நம்ம சாப்பிடுகின்ற உணவுகள் எல்லாம் செரிமானம் ஆகிறதுக்கு வைஸ்வானரன் என்னும் அக்னி, அது நம்ம உடம்புல இருக்கிறதுல அக்னி, நல்லா வயிறு பசிக்கும் போதெல்லாம் நல்லா இருக்குது, உடம்பே சூடு தெரிகிறது அல்வா, அந்த அக்னி வைஸ்வானரன் என்ற ஒரு அக்னி. இது பிராண அபான வாயுக்களுடன் கூடி அவைகள் எல்லாம் நான் செரிமானம் செய்கிறேன் என்று கிருஷ்ணர் சொல்கிறார். நானே எல்லோருடைய இதய குகையிலும் குடியிருக்கிறேன், நினைவும் ஞானமும் சந்தேக நிவர்த்தியும் என்னிடமிருந்தே உண்டாகின்றன. இவ்வளவுதான் ஒரு வரி. நானே எல்லோருடைய இதய குகையிலும் குடியிருக்கிறேன். நம்ம அதை தாண்டி போயிடுவோம், அப்படியே எல்லார் உள்ளத்திலும் கடவுள்கிறார், அதுதான் சொல்றார் அப்படின்னு போறோம். ஆனா சாதகர்கள், ஆத்ம சாதகர்கள், அனுபவஸ்தர்கள் அது தோண்டி துரி உள்ள போவான். உள்ள போனா இருதய குகையிலே ஒன்று இருக்கிறது, அதிலே கடவுள் அங்குஷ்ட மாத்திரேன என்று சொல்வார்கள். அந்த நிலையிலே அவர் எப்படி விஷ்ணுவாக இருக்கிறார் எல்லாம் ஒரு அனுபவத்தில் தெரியும் பொழுதுதான் இந்த ஒரு வரி பார்ப்பதற்கு ஒரு வரி, ஆனால் அதனுடைய உள்ளே அர்த்தம் அனுபவம் என்பது மிகப்பெரிய ஒரு அனுபவம் அதிலே இருக்கிறது. அது நான் எப்படி உங்களுக்கு அதிகமாக சொல்ல முடியும், அதெல்லாம் அவைகளெல்லாம் அனுபவங்கள். என் அனுபவத்தை வைத்து சொல்லிக்கிறேன். இது ஒரு அந்த வரியோட அதில் இது ஒரு உதாரணம் மட்டுமல்ல. இதய குகையில் நானே இருக்கிறேன், எல்லா இதயத்திலும் கடவுள் இருக்கிறான்டா, அதனால தான் யாரையும் மனுஷன் கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, பிடிச்சி கொள்ளக்காரணங்கள்லாம் வெளில விட்டுருங்க, மனுஷன்லாம் கஷ்டப்படும், நம்ம கொள்ளடிச்சதை பிடிச்சிட்டானுங்களேன்ட்டு.
அது தெரியல. அது அர்ஜுனனை கூட அதை செயல்படுத்தலையா. அவன் தான் இதான் சொல்றான், எல்லாரையும் கொல்ல சொல்றாரு. பாரத போர்ல எல்லாரையும் கொல்லுன்றார். அர்ஜுனனே கூட எல்லாரையும் கொன்னுடலாம், எல்லாரையும் கொண்டா அது உள்ளே தானே கடவுளுங்கிறாரு, அந்த கடவுள்லாம் கஷ்டப்படுமே. அர்ஜுனனும் அந்த பாதையில தான் போறான். ஆனால் அது மாதிரி இல்லைன்றத மேலும் மேலும் விளக்கி சொல்லிக்கொண்டே செல்கிறார். இதில் எல்லோருடைய இதய குகையிலும் இருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த பாடத்தை கேட்கிறவர்கள் அப்படி என்றால் தாசர் சுவாமிக்கு தெரிந்த அந்த இதய குகையிலே இருக்கின்ற அந்த இறைவனாகிய பெருமான் எனக்கும் தெரிய வேண்டும், பெருமாளே உங்கள் பிரார்த்தனையிலே இது சேர வேண்டும், உங்களுக்கு எண்ணம் வர வேண்டும், அதற்காகத்தான் சொல்லிக்கிறேன். போட்டு விட்டால் இப்போ மண்டையில் போட்டு ஏற்றி விட்டால் ஏதோ ஒரு காலத்தில் இதய குகையில் இருக்கிற இறைவனே நம்மளுடைய இதயம் நம்பிக்கிட்டு தான் இருக்குது. செத்து போனால் அது கொளுத்திடுவோம், இல்லை பொச்சிடும், வீணாக தான் போய்டும் அந்த இதய குகை. அப்போ இப்போ நல்லா இருக்குது. அப்போ இப்போவே அது உள்ள இறைவனே இருக்கிறேன்றார். அவரே சொல்றார், தாசரை போன்றவர்கள் நான் தரிசனம் செய்திருக்கிறேன், உண்மையிலே இருக்கிறான். அங்குஷ்ட மாத்திரேன, அங்குஷ்டனா கட்டவரல் மாத்திரம், அங்குஷ்டனா கட்டவரல் அளவிற்கு ஒரு கடவுள் அங்கே ஒளிர்ந்து கொண்டு இருக்கிறார். இதை உபநிஷத்தும் ஒன்று சொல்லுகிறது. மகா விஷ்ணு உபநிஷத்து ஏதோ ஒன்று இருக்கிறது, மகா விஷ்ணுவனுடைய பேரளவு உபநிஷத்து, அது கூட இதை சொல்லுகிறது. அனுபவ சாத்தியம் உண்மைதான், அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. நினைவும் ஞானமும் சந்தேக நிவர்த்தியும் என்னிடமிருந்தே உண்டாகின்றன என்று சொல்லுகிறார். நம்முடைய நினைவு, அப்புறம் ஞானம், அப்புறம் சந்தேக நிவர்த்தி உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது அல்லவா. ஏன் இப்போ வகுப்புக்கு வருகிறீர்கள் இல்லையா? இன்றைக்கு புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு என்பது போல ஏகப்பட்ட சினிமாக்கள் ஓடிக்கொண்டிருக்க நேரம். அதையெல்லாம் பார்ப்பதை விட்டுவிட்டு எத்தனையோ மைல் கடந்தெல்லாம் இங்கு வருகிறீர்கள். ஏன்? அந்த ஞானம், அந்த சந்தேக நிவர்த்தி, அந்த நினைவு, இவையெல்லாம் கூட பகவான் ஆகிய இறைவன் தான், அவரிடமிருந்து தான் இவையெல்லாம் உண்டாகின்றன. அதனால நாம் அதையெல்லாம் அதை தேடி செல்லுகிறோம், சிந்திக்கிறோம், தெளிவு பெறுகிறோம், வேறு ஒன்றுமில்லை. வேத இலைகளால் செழித்து வளரும் கர்ம பிடித்த மரத்தை வேரோடு வெட்ட சொல்லுவோர் இங்கு வேதாந்தத்தை தோற்றுவித்தது தானே என்று சில வேதாந்தத்தை நானே தோற்றுவிட்டேன் என்று ஒரு வார்த்தை இருக்குது. அல்ல, நீங்க பகவத்கீதை வேதாந்தத்தை தோற்றுவித்தவனும் நானே, இவனுங்கிட்ட இதான் பெரிய வம்பு. 100 உண்மை நடுவில் ஒரு பொய் சொல்லிடும், அவ்வளவுதான். அப்போ அந்த உண்மைகள் தலையெழுத்து, அந்த பொய்யும் தூக்கின்னு சுத்தின்னு வரணும். இதுதான் இவர்கள் செய்கிற ட்ரிக்ஸ், தந்திரம், யுக்தி, வேற ஒன்றுமே இல்லை. நிறைய உண்மைகள் இருக்கும். நம்மளால என்ன சொல்லலாம், படப்படப்படணும் புழுவை கண்டுபிடிச்சு மாட்டிக்கின்னு குய்யா முறையான்னு ஓடியாந்துருவான். அவனுக்கு எப்படின்னா 100 உண்மை 200 உண்மை நடுவில் ஒரு பொய்யை சொல்லிவிட்டோம். கரெக்டாக சொல்லிவிட்ட உடனே அந்த குழந்தைகள் விளையாடுகின்றன அல்லவா, உள்ளே வெளியே எகிரி குதிக்கும், இன் அவுட்டு அவுட்டு இன்னு. அப்புறம் உள்ளே வெளியே உள்ளேனால வெளில குச்சிடும். அதை போல நாம் அந்த 100 உண்மைகளை ஆமம் போட்டு வந்துக்கினே இருக்கும். அதை நான் படித்தேன், உலகங்களை நான் படித்தேன், சந்திரசூரில் நானே படித்தேன், ஞானம் நானே படித்தேன், வேதாந்தத்தை நானே படித்தேன்னு ஆமாம். எப்படி படிச்சிருக்க முடியும்? இதுலயே சொல்லிட்டாரு, வேதத்தை நீ பற்றின் மேன்வாளால் வெட்டி எரிந்து விடு, அது கர்மத்தில் உன்னை தலைப்படுத்தி உன்னை இறைவனை அடைந்து இப்பிறவா பெரிய இன்பம் அடையாமல் உன்னை தடுத்து விடுகிறது எல்லாம் சொல்லினே வந்தவர். இங்க எப்படி வேதாந்த நானே படித்தேன்னு சொல்லுவார். இதுதான் இவன்கிட்ட பிரச்சனை. இவங்களை நம்பி எல்லா சாஸ்திரத்தையும் ஒப்படைச்சு ராஜாங்க செஞ்ச பெரிய தப்பால் தான் இன்னைக்கு அரச குலமே பூண்டோடு அழிஞ்சு போச்சு. இவங்களை அளவுக்கு அதிகமாக நம்புறது. அப்புறம் அவங்க சொன்னா அதான பெரிய பெரிய ஆச்சாரனும் புழு உங்களுக்கு ஆமம் போட்டுருது இல்லையா? ஏன் இவங்களால புத்தர் அளவுக்கு பிரபலமாக முடியல, புத்தர் அளவுக்கு உலகாயுதமா உலக அளவில் இவங்களால் போராடிய முடியல. இவங்கள மகான்கள் தான் இல்லைன்னு சொல்ல, ஏன் முடியல? இதுதான் இப்படி போயே அந்த பண்டிதர்கள் புழுவுக்கு இவங்களும் ஒரு ஆமம் போட்டு விட்டுறது. எதுக்கும் நம்ம ஜாதிக்கு ஒரு நல்லது தானே சொல்லிட்டு மகான்களாக இருந்தால் கூட ஆமம் போட்டு விட்டுறது. அவ்வளோதான் போச்சு, அந்த இடத்துல நடுநிலை தவறி போச்சு. அதே போலதான் இது சரி, இது ஒரு இளைச்சர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது எனது தீர்மானமான எண்ணம். இது மாதிரி செய்வதனால மக்கள் குழம்புவார்களா இல்லையா? முதல் அத்தியாயத்தில் எப்படி சொல்கிறார், சிந்தித்து பார்க்கிறவர்கள் சொல்றேன். கடகடன்னு அதை ஒரு ஸ்லோகம் மாதிரி படிச்சுட்டு காக்கா கணக்குகள் காக்க நொடியல் நோக்க என்னடா பண்றாங்க அப்படின்னு அவன் வேகமா படிச்சுன்னு போறவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. சிந்தித்து அதை அறிந்து தெளிவு பெறுகின்ற மக்களுக்கு இதுலயே குழப்பத்தை வச்சிடறான். முதல்ல இதெல்லாம் பற்றின் மேல வெட்டி ஏறின்னு சொல்லிட்டு அது ஒரு வேலை நானே படிச்சேன் கிருஷ்ணன் இது என்ன போச்சு. இவர்கள் செய்கிற அந்த சுயநலத்திற்காக, ஒரு ஜாதி சுயநலத்துக்காக இவர்கள் செய்த அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கடவுளை வச்சு செஞ்சுட்டான், வேற ஒண்ணு. அரசியல நிறைய கோல்மால் பண்றான் இல்லைன்னு சொல்ல, வியாபாரத்தில் நிறைய எல்லாம் பண்றான் இல்லைன்னு சொல்ல.
கடவுள் துறையில கடவுளை வச்சு கடவுளை வச்சு புழுவுறது தான் பெரிய பாவம். அதை அற்புதமா செஞ்சு போயினேங்கிறான் இல்லையா? ஒரு மகான் மாட்டினார்னு சொல்லிட்டு அவர் அணுக்கு தொண்டு செய்யறவர் எவ்வளவு அட்டுழியம் பண்ணியிருக்கிறாருன்னு இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்ச அதிர்ச்சி ஆகுது. அவரோட பூர்வ ஜென்மம் எல்லாம் பெரிய பெரிய ஜென்மம்னு அவரே சொல்லிட்டு போட்டார், மகானே சொல்லிட்டு போட்டார். அப்புறம் அவர் வாயால சபிச்சிட்டும் போட்டார், அவன் பூண்டத்து போடுவான்னு போயிட்டார். தெரியுதா? ஏன் இவங்க மகான்கள் செய்யற தவறு? அந்த ஜாதி செல்லம் ஒரு பக்கம் மூலையில இருந்தோடனே அவங்களை திருத்துறதே கிடையாது. அப்படியே செல்லம் கொஞ்சம் அவங்கள காப்பாற்றி விடுறது. கடைசியில் அவங்களுக்கு பெரிய இடரா போய் ஒளிமை செய்ய முடியாத நிலை இருக்குது. இதுதான் இவர்களுடைய நிலை. மகான்களை கேடயமாக வைத்து பின்னால் அந்த புழுகுகிறவர்கள் விளையாடுகின்ற விஷயத்தில் சாஸ்திரத்தை கெடுத்து குட்டிசுவராகிட்டார். தர்மம் என்றால் பொதுவாக இந்த தர்மம். நீ உண்மை பேசினா உன் மனம் சுத்தமடையும் இல்லையா? புறம் தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். உண்மை பேச உன் அகம் சுத்தமடையும். இதுதான் பொதுவான இது. அதுதான் பொதுவான தர்மம் தான் தர்மம். அது உள்ள பின்னாலே ஜாதின்னு சேர்த்து விட்டான், சாதி தர்மம். அவ்வளவுதான். நீ உண்மை பேச போய் பேசுறதை தூக்கி ஓரம் கட்டான். உன் ஜாதி குலத்தொழில் என்ன சவரம் செய்யுது, நீ போய் சவரம் தான் செய்யணும். நீ ஆட்சி செய்யக்கூடாது. அப்புறம் உன்னுடையது என்னுடையது சத்திரிய சொல். நான் போறேன், நீ சண்டை தான் போட்டு மாறணும். நீ கருவறையில் பூஜை செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஆக்கி விட்டான். தர்மம்ன்றது உயர்ந்த தர்மங்களுக்கு தர்மம்னு பேரா இருந்தத இதுதான் புத்தர் எதிர்த்து தனியா பிரிஞ்சு புத்த தர்மம்னு வந்துடுச்சு தனியாகவே. ஏன்னா இது இவன்கிட்ட மாலை வம்படிக்க முடியாது. அந்த அறியாமை உள்ள குழு நிறைய பேர் இருப்பதனால அவங்கள வளர்ச்சி போட்டு அவனுக்கு ஒரு குழுவை ஏற்படுத்தி கொண்டு அவங்க மூலமா அது நிறைய தொல்லை கொடுத்துருவாங்க. அதனால அவர் தனியா பிரிஞ்சு தர்ம புத்தர் தர்மத்தை சரியா இருக்கு. கர்மான்னா கர்மான்றது அவ்வினைக்கு இவ்வினை இல்லையா? நீ எதை செய்தாலும் அந்த செயலுடைய விளைவுகள் உனக்கு திரும்பி வந்து சேரும். இவ்வளவுதான் கர்மா. அவரது முடிஞ்சு போச்சு. இவன் உடனே அது சாதி கர்மான்னு ஆகிட்டான். வர்ணாசிரம கர்மா, அவ ஜாதி கர்மா, அவளை சாதின்றதை சேர்த்து விட்டான். சேர்த்து சுத்தமாக கெடுத்து விட்டான். கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். எங்கிட்ட பாடம் படிக்கிறீங்க, அதனால நாங்கள் சொல்ல வேண்டிய நிலைமை. நீங்கள் அவங்கள போய் தாக்க வேணாம், அவங்கள நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேணாம், ஒன்றும் செய்ய வேணாம். உங்கள் அளவிலே நீங்கள் அறிவிலே விழிப்படைத்தால் யாரும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அதற்காக மட்டும்தான் இதை நான் சொல்லுகிறேன். இவருடைய ஒரு விஷயத்திலே சூழ்ச்சி இருக்கிறது, பொய் இருக்கிறது, அந்த புழுகுத்தன்மை இருக்கிறது. அதற்கு ஆதரவாக மகான்களையும் ஆசீர்வாதம் செய்ய வச்சு அவங்களையும் சொல்லக்கூடாது, அதை தேவையில்லாத தள்ளி விட்டு இருக்கிறார்கள் அவர்கள். ஒன்றுமே இவங்களை செய்ய முடியும். அதனால தான் இதையும் நீங்கள் அப்படியே தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை படிக்கும்பொழுது உங்களுக்கு குழப்பி போயிடுங்க. குழந்தைங்களை கொடுத்தீங்கன்னா படிச்சுட்டு இதுன்னா அப்போ அப்படி சொல்லிட்டு நேர் எதிராக இந்த மாதிரி இப்படி சொல்லுது. அப்போ சொல்லிட்டான் பெரிய பெரிய சாஸ்திரம் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா பெரியவாக தான் புரிஞ்சிடும், பெரிய பெரிய மகான்கள் தான் புரியும். நம்மளாம் சாதாரணமானவா, நம்மளுக்கு புரியாதுன்ட்டு போயிடும். அதுதான் சரியா போச்சு. ஏன் புரியாது? புரியாதுக்கா இவ்வளோ பெரிய பகவத்கீதை சொல்லிட்டு போறார் கிருஷ்ணர். நான் பகவத்கீதை சொல்லுவேன், ஆனால் உங்களுக்குலாம் புரியாது. இது என்ன பகவத்கீதை? புரிஞ்சுக்கணும்னு தான் சொல்றாரு. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்கிறார், அதை கடைபிடிக்க வேண்டும் சொல்றார். எப்படி சொன்னவர இவங்க அதெல்லாம் பெரிய பெரிய சாஸ்திரம் புரிஞ்சோம்னா மகான்களுக்கு தான் புரியும், நம்மளுக்குலாம் புரியாதுன்ட்டு அதை அப்படியே சுத்தமாக பண்ணிட்டு போயிரு. இவங்களாம் தூக்கி போட்டுருவான், நம்மளுக்கு புரியாதுடா. சரியா போச்சு. நீ என்ன செய்ய? உன் ஜாதி கர்மா செய்ய, நீ வைசியா, நீ வியாபாரம் தான் செய்யணும், நீ சரி. அதுக்கப்புறம் நீ பிராமணா, அவன் பூஜை மட்டும் தான் செய்யணும். அதுக்கப்புறம் காசு பணம் வருதுன்னா பிராமணன் வியாபாரமும் செய்கிறான், போர் இதில் போய் அவனே கேப்டனாக இருந்து ஆயிடுறான், எவ்வளோ பெரிய பெரிய பதவியெல்லாம் அவன் போயினேக்கிறான். பெண்கள் விட்டு வெளில வரக்கூடாதுன்றாங்க. பிராமண பெண் தான் இவ்வளோ நாள் தமிழ்நாட்டு ஆளுன்னு அந்த இடத்துல வாய்ப்பு. பிராமண லாபம் விடு, யாரோ ஒருத்தர் அதை கண்டிச்சிருப்பாங்கன்ற. இது மாதிரி வர்ணாசிரம தர்மத்தை மீற பெண்கள் ஆட்சி செய்யக்கூடாது. பிராமண பெண் அபீசனை வளர்க்கணும், வீட்டை விட நீ என்ன ஆட்சி செய்ய சொல்லியிருப்பான்ற மூச்சு. நீ போய் கருவறை பூஜை செய்ய போய் அங்கே மட்டும் ஐயோ அதெல்லாம் நாடே கட்டுப்படும், இரண்டே கெட்டு போச்சே. இந்த இடத்துல இவர் சொல்றார் புருஷோத்தம் நிலையை பற்றி. இப்படிதான் விவேக புருஷோத்தம் யோகத்தில் இது சொல்றார். சிறிய உயிர் சரபுருஷன் என்று அழைக்கப்படும். இந்த சிறிய உயிர் சொன்னால என்னுடைய அம்சமாக இந்த இயற்கை என்பது உடலை தருகிறது, நான் இறைவன் உயிரை தருகிறேன், இரண்டும் சேர்ந்த விளையாட்டு சொன்னால் அந்த சிறிய உயிர், அந்த சிறிய உயிருக்கு சரபுருஷன் பேர். இன்னொரு பேர் வேற ஒண்ணும் இல்லை, சரபுருஷன் பேர். இதே உடலில் தங்கும் பெரிய உயிரை பத்தி பார்த்தோம் இல்லையா ஞான விஞ்ஞான யோகத்தில். இதே உடலில் இந்த சிறிய உயிர் உடலில் தங்கி இருப்பதற்காக உடல் முழுவதும் பரவி இருக்கிற ஒரு பெரிய உயிரும் இந்த உடம்பில் இருக்கிறதுன்னு பார்த்தோம் ஒரு யோகத்துல. அந்த பெரிய உயிருக்கு அட்சர புருஷன் என்று பெயர். ரெண்டுமே புருஷன் தான். ஏன் புருஷன்னா இறைவன், அதுவும் இறைவன் தான். இது வேணா அதுக்கு ஷர புருஷன், இதுக்கு பேரு
அக்ஷர புருஷன் சொல்லிட்டு இதை இரண்டையும் தாண்டிய ஒரு இறைநிலை இருக்கிறது, அதுதான் உத்தம புருஷன் சொல்றார். அதுதான் புருஷோத்தமன், புருஷ உத்தமன், இது எல்லாமே மூன்றுக்குமே புருஷன் என்று பெயர். சரபுருஷன், அக்ஷர புருஷன், உத்தம புருஷன். இதுல அந்த மூன்றாவது நிலையில் இருக்கிற அந்த உத்தம புருஷ நிலையைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்றார். இவைகளிலிருந்து வேறான வரும் இந்த இரண்டு உயிர்கள் இருக்குல்ல, உடம்பிலே இருக்கிற சிறிய உயிர், அந்த உடம்பு முழுதும் பரவி இருக்கின்ற ஆன்மா என்கின்ற பெரிய உயிர், இதை தாண்டி இவைகளுக்கு வேறான வரும், மூன்று உலகங்களையும் வியாபித்து அவற்றை தாங்குபவரும், கேடற்ற ஈஸ்வரனும், நிலையற்றதை கடந்து நிலையானதற்கும் மேலானவனாக இருப்பதால் இவரே உத்தம பதி, புருஷ உத்தமர் என்று புகழப்படுகிறார். அந்த மூன்றாவது நிலை அதுதான் புருஷோத்தம யோகம் சொல்லி இதைத்தான் தெரிந்து கொள்ள. என்னென்ன சொல்றார், இந்த இருவரிலிருந்து வேறானவர். இந்த இரண்டை நம்மகிட்டே இருக்குது இல்லையா, சிறிய உயிர் இருக்கிறது, ஆன்மா உயிர் இருக்கிறது, நமக்கு தெரியாமல் இருக்கிறது. இவையிலிருந்து வேறானவரும் மூன்று உங்களையும் வியாபத்திருக்கிறார். அந்த புருஷன் தான் உத்தம புருஷன் தான், மூன்று வியாபத்திருக்கிறார், அவற்றையெல்லாம் அவரே தாங்குகிறார். கேடற்ற ஈஸ்வரன் அவர்தான் உண்மையிலேயே கேடற்ற ஈஸ்வரன். நிலையற்றதை கடந்திருக்கிறார், நிலையானதற்கும் மேலானவனாக இருக்கிறார். இவரே உத்தம பதி என்று புருஷோத்தமன் என்று புகழப்படுகிறார் என்று சொல்கிறார். இந்த இடத்துல புருஷோத்தம யோகத்துக்கு அவர் முழுமையான விளக்கத்தை நிறைவு செய்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. யார் மனமயக்கம் மறுத்து புருஷோத்தம நிலை அறிகிறானோ அவன் எல்லாம் அறிந்தவனாக எல்லா விதமாகவும் என்னை வழிபடுகிறான். பார்த்து கொண்டு வந்தோம்லவா, மனமயக்கம்லாம் அறுத்து, யார் மனமயக்கம் அறுத்து இந்த புருஷோத்தம நிலை, இந்த புருஷோத்தம நிலையை அறிய வேண்டும் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையின் இலக்காக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். யார் இதை அறிகிறானோ அவனை எல்லாம் அறிந்தவனாக எல்லா விதமாகவும் என்னை வழிபடுகிறார். நம்முடைய வழிபாடெல்லாம் இருக்கிறது தான் செய்கிறது, ஆனால் அந்த ஞான வழிபாடு தான் மிக உயர்ந்தது என்று சொல்றார். அந்த அறிந்து வழிபடுதல், இந்த யார் இவையெல்லாம் இந்த புருஷோத்தம நிலை யார் அறிகிறானோ அவன் எல்லாம் அறிந்தவனாக எல்லா விதமாகவும் என்னை வழிபடுகிறான். அவனை எல்லா விதத்திலும் என்னை வழிபடுறான். நம்முடைய வழிபாடுகள் என்பது அப்பெல்லாம் அதற்கு முன்னால் ஒப்பிடும் பொழுது நம்முடைய வழிபாடெல்லாம் மிக சிறிய ஒரு வழிபாடு தான். புருஷோத்தம நிலையை அறிந்தவனுடைய வழிபாடு தான் எல்லா விதத்திலும் என்னை வழிபடுகிறவன், அவனே அந்த பரமபதத்தை அடைய தகுதியுடையவன் என்று இந்த இடத்துல இவர் சொல்லுகிறார் இல்லையா. நான் என்ன பார்த்தோம், இந்த புருஷோத்தம யோகத்திலே ஒரு இனம் புரியாத மரம் இருக்கிறது, மேலே வேறும் கீழே இலைகளும் இருக்கிறது. அதன் இலைகள் தான் வேதங்கள். இந்த வேதங்கள் கீழான நிலைகளையே உங்களை தள்ளி தள்ளி ஆசைகளை துண்டி உங்களை கர்மத்தை ஏற்படுத்தி அந்த பிறவா இன்ப பெருநிலையை அடைவதற்கு உங்களுக்கு தடையாக இருக்கிறது என்று பார்த்தோம். அதை பற்றின்மை என்னும் வாளால் முழுவதுமாக வெட்டி எரிந்து விட வேண்டும் என்றும் இதை பார்த்தோம். அதற்கு பிறகு இந்த அப்படி எரிந்து யாரோ அவன்தான் புருஷோத்தம நிலையை எட்டி பிடிக்க பரமபதத்தை எட்டி பிடிக்க முடியும் என்று பார்த்தா, அந்த பரமபதம் சந்திரன் சூரியன் அக்னி மூன்றினாலும் கூட விவரிக்க முடியாத அளவிற்கு மிகவும் உயர்ந்தது. அதை அடைவதுதான் மிக உயர்ந்த நிலை என்று நாம் அதை பார்த்தோம். யாரால் அதை அடைய முடியும் என்பும் பொழுது அதற்கான அவருடைய தகுதியெல்லாம் பார்த்தோம். பற்றற்றவர், இன்பத் துன்பத்தில் நிலை பெற்றவர், ஆன்ம உணர்வில் நிலை பெற்றவர், இன்பத் துன்பங்களை வெற்றி தொழிலெல்லாம் சமமாக கருதுவர். இவர் இந்த நிலையை யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அதை எட்டி பிடிக்க முடியும் என்றும் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு ஷரபுருஷன், அக்ஷர புருஷன், உத்தம புருஷன் என்று மூன்று வித நிலைகள், இறைநிலைகள்னு பார்த்தோம். அந்த ஷரபுருஷன் என்பது நம் உடம்புல உள்ள சாதாரண சிறிய உயிர். அக்ஷர புருஷன் என்பது உடம்பு முழுவதும் பரவி இருக்கின்ற ஆன்மா என்கின்ற பெரிய உயிர் தான் அக்ஷர புருஷன் பார்த்தோம். அந்த உத்தம புருஷன் என்கின்ற புருஷோத்தமன் இந்த மூன்று உலகங்களையும் வியாபித்து எல்லா விதத்திலும் அவன் நிலையானது நிலையற்றவை அதையெல்லாம் கடந்தவனாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நிலை. அந்த நிலையை யார் எட்டி பிடிக்கிறானோ புருஷோத்தம நிலையை, அவன்தான் எல்லாவற்றையும் அறிந்தவனாக என்னை உண்மையாக வழிபடுகிறான், அவனே அந்த பரமபதத்தை அடைகிறான் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தெரிந்ததுதான், கிருஷ்ண பரமாத்மா நான் பிராமண, நான் கிருஷ்ண பரமாத்மா. அதை கீதையை கேட்ட அர்ஜுனனும் நான் பிராமின். உங்களுக்கு இதை நான் எடுத்து சொல்லுகின்ற நானும் நான் பிராமின், நான் கேட்கிற நீங்களும் நான் பிராமின். அதனால் இந்த நான் பிராமண சுவாமி சொன்னது, நான் பிராமண சுவாமியான நான் பிராமண ஆகிய உங்களுக்கு இதை எடுத்து சொல்லுகிறேன். ஏன் சாமி இப்படி சொல்லுகிறீர்கள், எல்லோருக்கும் தானே என்று நீங்கள் கேட்கலாம். இல்லை, பிராமணர்களால் பிராமின் நான் பிராமின் வித்தியாசத்தை விட முடியவில்லை.
அதை ஒரு நாள் 2 நாள் அல்ல, காலங்காலமாக அவர்கள் அதை செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் நான்காவினிலிருந்தே ஒரு குழுவை தங்கள் கைக்கு போட்டுக்கொண்டு அந்த அவமதிப்புகளை எல்லாம் நீங்கள் ஏற்கத்தான் வேண்டும் என்று நம்மை கட்டாயப்படுத்தி அதை நமக்கு ஒரு பொருளாகவே ஆகாத அளவிற்கு அந்த அவமானங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் மாற வேண்டும். அதனால் தான் நான் அதை சொல்லுகிறேன். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதினா கிருஷ்ணர் தான். அவருக்கு பிராமணர்கள் தான் பூஜை செய்ய தகுதி என்ன, அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் பேரே பார்த்தன் என்ற அர்ஜுனனும் நான்காவின், சாரதி என்ற அவரும் நான்காவின். ஆனால் அவர் பூஜை செய்து நான்காவின் தகுதி இல்லைன்னு சொல்றது செயல்முறையில் அவர்கள் அந்த சட்டங்களை தான் வளைத்து அது அப்படியே அந்த வார்த்தையில் கோத்து அது வேறு விதமாக எடுத்துன்னு போகிறது இப்படி இருக்கிறது. அது இல்லாமல் என்னுடைய நண்பர் இங்கே கோவிந்தபுரத்தில் போயிட்டு உழவார பணி செய்தார். பெரிய பதவியில் இருக்கிறவர், சென்னையில் இருந்த நண்பர். அவரும் அவர் துணைவியாரும் சேர்ந்து உழவார பணி செய்தோம். எல்லாம் பாராட்டினாங்க சாமின்னு சொன்னார். அப்புறம் சாப்பிடும்போது எல்லாம் சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. எல்லாம் உட்காந்துட்டோம். அப்புறம் சொக்காய் கட்டிட்டு தான் சாப்பிட்ணும். அப்புறம் சொக்காய் கேட்டோன்னே ஒரு பூணு இல்லைன்னொன்னே, இன்றைக்கி வந்து நான்காவின் பந்தி தனி, நீங்கள் பிராமணர் வரைக்கும் சாப்பிட்றது, நீங்கள் அதில் போய் உட்காந்துங்கன்னு என்னை அங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னாரு. எவ்வளோ பெரிய அவமானம் இல்லை? பத்தியில் உட்காந்து சாப்பிடும்போது எழுப்பி நீங்களாம் தகுதி இல்லை அங்கே உட்காரு. இன்றைக்கி நடக்குது கோவிந்தபுர சமாதியில். இதை வந்து நான் போய் அதை ஆதாரபூர்வமாக கையும் களமாக பிடிச்சி அவங்கள போட்டு சட்ட ரீதியாக அதை நிரூபித்து இதுக்கெல்லாம் நம்மளால் முடியும். நடைமுறையில் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவர்கள் வேண்டுமானால் அதை ஒரு வேறு விதமான ஃபேக் ட்ராமா ஏற்படுத்தி அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி கூட கொண்டு வரலாம். இதில் இவர்கள் கை தேர்ந்தவர்கள். அதனால் நான் அதுக்கிட்ட போகிறது கிடையாது. சட்ட ரீதியாகவோ மேன்மேட் ரூல்ஸ் இல்லையா, இதெல்லாம் அது நம்ம என்ன செய்ய முடியும்? நடைமுறையில் உங்களுக்கு தெரிந்தது தான். நடைமுறையில் இந்த அவமானங்களை இவர்கள் நான் பிராமணர்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறார்கள். நான் பிராமணர் இதெல்லாம் சாஸ்திரம் சம்பிரதாயம் வழியாக இதெல்லாம் நம்ம ஏற்றுக்க தான் வேணும்னு அந்த அவமானங்களில் கடப்பாறை முழுங்கி செரிச்சின்னு வாழறான் நான் பிராமணர். இது ரொம்ப கொடுமை. அவர்கள் வாழட்டன்றான். நான் அவங்களுக்கு நீங்கள் தொல்லை பண்ணாதீங்க. என்னிடம் வருகின்ற நீங்கள், என்னிடம் பாடம் கேட்கின்ற நீங்கள் இந்த அவமதிப்புகளை போய் மாட்டிக்காதீங்க. இந்த மதம் அதுக்கு தொண்டு செய்கிறேன்னு போய் அவங்கக்கிட்ட போய் அவங்க பண்ணுற அவமதிப்புகள்லாம் சகிச்சுன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு எதுவும் அணுகிறேன். தேவையில்லைன்றன வேணான்ற. அதனால தான் நான் பிரிக்கிறேன். என்றைக்கு இந்த நான் பிராமின் வித்தியாசம் கருவறையிலும் மாதிரி மடங்களிலே பந்திகளிலெல்லாம் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார்களோ அதையெல்லாம் என்றைக்கு சுத்தமாக உண்மையிலே ஒழிவது. இவர்கள் சும்மா ஒரு இதுக்காக ஒழிக்கிறது இல்லை, ஒரு அத்தாட்சிக்காக ஒழிக்கிறது. உண்மையிலே அன்றைக்கு ஒழிகிறதோ அன்றைக்கு நானும் இவைகளை விட்டு விடுகிறேன். நான் பிராமணன் அதுவரை நான் சொல்லத்தான் செய்வேன். நான் பிராமணாகிய கிருஷ்ண பரமாத்மா நான் பிராமணாக அர்ஜுனனுக்கு சொன்னதை நான் பிராமண சாமியாக நான் பிராமணாகிய உங்களுக்கு இவைகளை என்னால் முடிந்த அளவிற்கு விலக்கி சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் இந்த உள்ள அர்த்தங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அந்த புருஷோத்தமனாகிய இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு உங்கள் வாழ்க்கையை சிறிது சிறிதாக மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள்.